ஹை டியர், டுடே நம்ம ஜினி பக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கவங்க நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா சியா குட்டி தான் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பட் டைட்டில் கொஞ்சம் மாற்றிருப்பேன், அதனால் அவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. ஒரு வேளை கண்டுபிடிச்சி பார்த்தா எனக்கு ஹாப்பி. ஓகே டியர், ஸோ கண்ணை மூடுங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சாராக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ அட்டன் பண்ணி நாயே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த என்ன கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேங்க. சனியம் பிடிச்சது எப்போ பார்த்தாலும் இப்படியே படுதுன்னு சொல்லி அவள் திட்டிக்கிட்டே அப்படியே வரா. ஒரு ஆட்டோ பிடிச்சி வரா. ஸோ அந்த ஆட்டோ பிடிச்சி இறங்கி வந்து ஒரு மாதிரி தலையில் துண்டு மாதிரி அந்த ஸ்கார்ஃபெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தான் வரா. ஏன்னா மேடம் இருக்கிற இடம் அப்பேற்பட்ட இடம், வேறு எதுவும் கிடையாது, பாரில் இருக்கீங்க. ஸோ நல்லா குடி, செம்ம குடி, நல்லா ஃபுல் ட்ரங்கனாக இருக்கவும் அவளும் வந்துட்டு இங்கடா இருக்கா இந்த டேபிளடா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு சைத்தானே ஏன்டி இப்படி உசரை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பிரேக்கப் பண்ணிட்டாண்டி அப்படிங்கிறீங்க. ஏண்டி அவனுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுதுடி. நீ என்னடி 2.5 வருஷமாக இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அவன் பிரேக்கப் பண்ணுறான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இதெல்லாம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறா. வாரத்தில் ஒரு நாள் தானே குடிக்கிறான், வாரம் முழுசாவா குடிக்கிறா அப்படிங்கிறீங்க. ஒயன் முதல்ல எந்திரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிடுறா. நீங்களும் என்னடி ஒரு காரை கொடுக்கானோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் குடிகாரி, உன்னை கூப்பிட்டு பார்த்து கார் வேறு வருமா, ஆட்டோவில் தான் வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போகிறா. நீங்களும் ஆட்டோ டிரைவர் குழுங்காமப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே திரும்பி முறைக்கிறான். அவளும் சாராவும் வந்துட்டு அண்ணா சாரிண்ணா கொஞ்சம் அப்படிங்கிறாளா. என்னம்மா இந்த வயசில் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பாரு எப்படி குடிச்சிட்டு இப்படி கூத்தடிச்சு தெரியுது அப்படின்னு சொல்லி பேச சாரா கோவம் வந்துச்சு. ஹலோ, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், என்ன சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அவள் குடிக்கிறா கூத்தடிக்கிறா, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், தேவையெல்லாம் பேசாதீங்க. ஆட்டோ ஓட்டுறீங்களா, காசு வாங்குறீங்களா, அதோடு இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாளா. உடனே உங்களுக்கு அவன் மேலே லவ் வந்துடுது. ஸோ சாரா மேலே சடனாக ஒரு லவ் வர அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு கருமம் ஏன் அப்படி பார்க்குற அப்படிமாளா. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்டி அப்படிம்பீங்களா. நீ எப்பயுமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் வாரம் எங்கேயாவது ஒரு பாரில் போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லுவா. அப்போ நீங்களும் உன் மேலே சத்தியமா குடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் அப்படிம்பீங்க. அவளும் இங்கே பாரு, என் மேலே மட்டும் சத்தியம் பண்ணாத, சீக்கிரம் நான் செத்து தொலைஞ்சிடுறேன், அத்தனை பொய் சத்தியம் அப்படிம்பாளா. அப்போ நீங்களும் நீ என் டார்லிங், இனிமேல் நீ என்னோட பேபி, அதனால் உங்கள் மேலே நான் பொய் சத்தியம் பண்ண மாட்டேன். நான் கேட்டேன்ல என்ன கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரி, எனக்கு ஒன்றுனா கவலைப்படுற மாதிரி, என்னை யாராவது ஏதாவது பேசிட்டா அவங்களே திட்டுற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு ஆசைப்பட்டேன்ல, கிடைச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்து அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் எக்ஸ் கூட பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவன் வந்துட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அதுலேருந்து உங்களால் வெளியவே வர முடியல. ஒருக்கா அதோட டிப்ரெஷன் அதிகமாகிடும். ஏன்னா அந்த சண்டே ஆச்சு அப்படின்னா 2 பேர் அவுட்டிங் போவீங்க. அதனால் எல்லா சண்டேவும் உங்களுக்கு அது அவன் ஞாபகமாகவே வந்துட்டுருக்குமா, அதனால் போயிட்டு நல்லா குடிச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் 2.5 வருஷமாக பண்ணிட்டுருப்பீங்க. சாராவும் பல தடவை சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் என்கிட்ட கேரிங்காக இருக்கணும், என்னை யாராவது பேசினா என்ன ஏதுன்னு கேட்கணும், தப்பே மேலேயே இருந்தாலும் அவங்க கூட தான் சண்டை போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளும் சொல்லுவா கண்டிப்பாக கிடைப்பாங்க, வெயிட் பண்ணு, ஆனால் குடிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. பட் இன்றைக்கி தான் நீங்கள் எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தான் சொல்கிறீங்க. அது அந்த நாய்க்கு தெரியாமல். அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன்ல, சந்தோஷம். சரி ஓகே, யார் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, இல்லை அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, இல்லை இனிமேல் தான் பேசணுமா அப்படின்னு கேட்க, நீங்கள் அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஆட்டோக்குள்ளேயே உட்காந்துட்டு என்றைக்குமே என் கூடயே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா. உன் கூடயே நான் தாண்டி இருக்கேன், என்னை தவிர இரு. இப்போ என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறா. புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பீங்களா. ஏய் இரு 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 இல்லை அப்படியா இருக்காது, உண்மை சொல்லு, நீ என்ன சொல்லல அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் அவளை பிடிச்சி நல்லா லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறீங்க. அவளுக்கு நான் ஷாக்கு தள்ளி விட அட்டி என்ன அடிக்கிறா. ஸோ அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. இந்த காலம் கலிகாலம் கெட்டு கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போக, இந்த பக்கம் சாரா அவங்கள போட்டு அடிக்கிறா. ஆனாலும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக அவளுக்கு நல்லா கிஸ் பண்ணிட்டு, இனிமேல் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, புரியுதா, ஐ லவ் யூ
பாத்தியா இத்தனை வருஷம் நீ என் கூடயே இருந்திருக்கிற, எனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி ஒரு மாதிரி மட்டையிடுவாங்கல்ல, சொல்லி அவன் மேலேயே மட்டையாக விழுந்துற. அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவள் போட்டுருக்க ட்ரெஸ் எடுத்து வாய் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறா. ஆனால் நீங்கள் உங்களோட லிப்ஸ் ஒரு மாதிரி நம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு, என்ன லிப்ஸ்டிக் போடுறா, என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதில் போய் கேட்க, மரியாதையே போயிடுன்னு சொல்லிட்டு உங்களை அந்த பக்கம் தள்ளி விட்டுருவா. நீங்கள் அப்படி போய் அந்த சைடு, அது ஆட்டோ தானே, ஸோ இன்னொரு சைடு இருக்கும்ல, அந்த சைடு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சாஞ்சு அப்படி தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் அவனா போட்டு வாய் கழுவுறா, தண்ணி ஊற்றி கொப்பளிக்கிறா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா. இப்படியே தான் ஒரு வழியாக வந்துட்டு ரூம் கூட்டு வந்துட்டா. ஸோ கொண்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவள் வெளியே போகலானா, நீங்கள் போய்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. கருமா என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கேட்க, கருமம் அசிங்கமாக இருக்குது ஓயல், இப்படி மட்டும் பண்ணாத, என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் என்னை பிரேக்கப்பே பண்ணிடுவாண்டி, அவனுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம மேலே அப்படிங்கிறாளா, பிரேக்கப் பண்ணிவிடு நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சைத்தானே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் ஓடி போயிட்டு வெளியே இருந்து கதவை லாக் பண்ணிடுறா. நீங்கள் கதவை தட்டுறீங்க, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்க. அவள் அப்படியே காதில் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டி வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவா ஹாலிலே படுத்து. ஸோ இப்படி தான் அந்த நைட்டே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்திருக்கிறீங்க. ஸோ அவளும் எழுந்திரிச்சு ரெடி ஆகியிருந்திருப்பா. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ அவள் வந்து உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காளா, ஆமாம் என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்பா. இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னடி நைட்டு ரொம்ப குடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டேனா, யாரையாவது அடிச்சிட்டேனா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, இல்லை வாந்திக்கு எடுத்துட்டுனா அதான் கோமா இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. வாந்தி நான் தாண்டி எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாளா. ஏண்டி நீயும் குடிச்சியா, எங்க ஊது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் நிற்க, பலகாரம் வாங்கி கணத்துல ஒன்று கொடுத்துருவா. ஏய் ஏன் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியவே இல்லை, எந்திரிச்சு வந்து திடீர்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறக்க அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் புரியாமல் கேட்க, வாயை மூடு, இனிமேல் என் பக்கத்தில் வராத, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு இத்தனை நாள் தெரியல, இப்போ தான் எல்லாம் தெரியுது. கூடவே இருந்தாலுமே எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. உன்னை நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணவும் முடியாது, அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என்னை தொட்டு பேசாத அப்படின்ட்டு போவாளா. இது என்னடா புதுசாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஏன் தொட்டக்கூட கூடாதுங்கிறா, ரொம்ப தான் அழட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளாஸ்க்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் காலேஜ் படிப்பீங்க. மேடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறீங்க. இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போனதுமே எல்லாருமே ஆளாளுக்கு, ஏய் ப்ரொஃபஸர் ஆரம் வந்துட்டு வரமாட்டாரா, இனிமேல் அவர் ரிலீவ் ஆகிட்டாராமா, என்னால் அவர் பார்க்காம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோயோ அப்போது அவர் இனிமேல் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா பார்த்து கேட்க, அவளும் ஆமாம் இனிமேல் வரமாட்டார் அப்படிங்கிறா. என்னாடி உங்களை பார்க்காம எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவளை பண்ணுறது ஆரம்பத்தான். ஸோ இவளை வந்துட்டு, ஏன் காலேஜில் பார்க்கலான்னு என்ன, நான் வெளில போய் பார்ப்பேன், இந்த காலேஜ் ரொம்ப மோசமாக இருக்குது, அவருக்கு இங்கே சேஃப்டியே இல்லைங்க, பாரு எப்படி அலையிறாளுங்கன்னு, அதனால தான் அவர் வேலை விட்டு போகிறதும் நல்லது தான். இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, ஸோ இதை விட சம்பளம் ஜாஸ்தி, அப்புறம் எங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும். சரி சரி வா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம் சார் இருந்த இடத்துக்கு வேறு எந்த ப்ரொஃபஸர் வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இப்போ கரெக்டாக வந்துட்டு உள்ள வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், எல்லோரும் பார்த்து வா அப்படிங்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு எந்திரிச்சு நின்று வா அப்படிங்கிறீங்க, அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு. யாருன்னு பார்த்தா ஜின் தான். ஸோ நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர், ஆரம்புக்கு பதிலாக நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ரொஃபஸரா நீங்கள், நான் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இல்லை நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அவரோட கை பிடிச்சிட்டு பேச எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு மாதிரி ஜெல்லஸ் ஆகுது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், எப்படின்னா கொஞ்சம் ப்ளே கேர்ள் மாதிரி ரொம்ப ஃப்ளிட் பண்ணுவீங்க, கொஞ்சம் பர்வட்டும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு ஜீனோட கை பிடிச்சிட்டு, சார் சத்தியமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் தான் நம்ப முடியும், நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொன்னால் இன்ச்சலை கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படி இருக்கீங்க சார், ஆமாம் என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்க, அதே நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுறாரு. என்னடா இவன் கொஞ்சம் ரூடாக பேசுகிறான், பரவாயில்ல அழகாக இருக்கான்ல, திமிரா இருந்தாலும் அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் ஆட்டி சொல்ல மாட்டேன், ஒரு 25 இருக்குமா அப்படிங்கிறீங்க. ஏய் உனக்கே 23 24 இருக்கும்ல,
உனக்கு ப்ரொஃபஸராக வர எனக்கு அவ்வளோதான் இருக்குமா அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு 26. சார் சார் அதுக்கு மேலே மட்டும் சொல்லிடாதீங்க, என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலியுறீங்க. சாரா பார்க்குறா. ஆரம்பிச்சிட்டாளா? அதானே நம்மளே விட மாட்டேங்கிறா, பசங்களை எங்கேருந்து விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்க. ஜின்னு பார்க்குறாரு. மரியாதை போய்ட்டு கிளாஸில் உட்காரு, என்ன உனக்கு ஹேபிட் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரா. சார் இன்றைக்கி தான் வந்தீங்க, அதுக்குள்ளே என் ஹேபிட் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க? என்னோடய கேரக்டர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும் பொண்ணுங்களை தவிர அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லா பசங்கக்கிட்டையும் நல்லா அது மாதிரி ஃப்ளிட் பண்ணுற மாதிரி பேசிட்டு தெரியுவீங்களா, அதனால பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிக்காது. சாரா மட்டும்தான் வேறு வழியிலேன்னு சுற்றிட்டுருப்பா. ஆனால் ஜின் வந்துட்டு ஏய் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போய்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ நீங்கள் அகைன் வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரா. இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, இன்ட்ரோ ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா கிளாஸ் எடுக்கிறீங்க, கொஞ்சம் போராக இருக்குது சார். இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் அப்படியெல்லாம் கிடையாது. டெய்லி வந்தது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது பேசுவார், நல்லா ஃபன்னியாக பேசுவார். அதுக்கப்புறமா தான் லெசன் எடுக்கவே ஆரம்பிப்பார். நீங்கள் என்ன இப்படி வந்ததும் எடுத்ததும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உங்களோட ப்ரொஃபஸர் கிடையாது, நான் ப்ரொஃபஸர் ஜின், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு சும்மாவே ஒன்றும் புரியாது, இவர் வேறு ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாரா. நீங்கள் நான் ஐயோயோ என்னது என்னது என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் பாட்டுக்கு தடன்னு எழுதுறாரு, நடத்துகிறாரு, சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபைனலாக கிளாஸே முடியுது. கிளாஸ் முடியதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி என்ன டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கிட்டு போகவும் என்ன டவுட்டு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன லெசன் நடத்துனீங்க சார், என்ன சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடத்தினாரே தெரியாமல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேனே தெரியல. பொண்ணுங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிளாஸில், பொண்ணுங்க பசங்க எல்லாமே. ஸோ அவரும் எடுத்த லெசனில் டவுட் இருந்தால் பரவாயில்ல, என்ன எடுத்தங்கிறதே உனக்கு டவுட்டா, அந்த அளவுக்கு நீ கவனிச்சுக்கிற லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச. ஆனால் திட்டுறாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது அப்புறம் பிடிக்குது என்னன்னு தெரியல. முதல் மற்ற யாராவது ஏதாவது நீங்கள் இப்படி பேச ட்ரை பண்ணி பேசினா போடா சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஜின்கிட்ட உங்களால் அப்படி போக முடியல. அவர் என்ன பேசினாலும் வாங்கிட்டு அப்படியே பேனாக அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது, ஊருக்கு ஒன்று இந்த மாதிரி சுற்றிட்டு தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, உனக்கு நடத்துனதில் டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லிக் கொடுக்கலாம், என்ன நடத்துனே டவுட் இருக்குங்கிறல்ல, முதல்ல கிளாஸ் நடத்தும்போது கவனி, என்ன கவனிக்காத கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் வந்து அப்படி பிளேஸில் உட்காந்துக்கிட்டு என்னாடி இவன் கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இல்லை, எப்படி கரெக்ட் பண்ணுறது இந்த ப்ரொஃபஸரை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாரா பார்க்குறா. ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, அவர் நமக்கு ப்ரொஃபஸர் டி அப்படிம்பாலா. ஹாயடா இவன் மட்டும் ப்ரொஃபஸரை லவ் பண்ணலாமாமா, கரெக்ட் பண்ணலாமாமா, டேட் பண்ணலாமாமா, கல்யாணம் கூட பண்ணுவாளாம், அப்புறமா குழந்தை கூட பெற்றுக்குவாளாம். ஆனால் நான் கரெக்ட் பண்ணக்கூட கூடாதா, என்ன உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஏன் மென்டல், அவரோட கையை பார்த்தியாடி, அவர் ரிங் போட்டிருக்காரு, மேபி கமிட்டடாக இருக்கலாம், இல்லைனா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கலாம், யாரு கண்டா கல்யாணம் கூட ஆகிருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் ஆசை வச்சு மனசு வலி வந்துட போகுது உனக்கு, நீ தான் கஷ்டப்படுவ, ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல ஒரு பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த நேரத்தில் நீ ஏன் அவன் ஞாபகப்படுத்துகிற, அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவான், அவனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ சரக்கு வேணும்னு கேட்குறீங்க. ஏய் மன்னிச்சுக்க சாமி, தெரியாமல் உனக்கு அவன் ஞாபகப்படுத்திட்டேன், கேன்டீன் போகலாவா அப்படின்னு கூப்பிட்றா. ஸோ நீங்களும் அவளும் இப்போ 2 பேரும் கேன்டீன் போகிறீங்க. கேன்டீனில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே ஆறி போய் கிடக்குது. ஆறி போனங்காட்டிக்கும் அங்கேயும் போய் சண்டை. என்னது பணம் கொடுக்குறோம்ல, ஏதோ நாங்கள் சும்மா ஓசில் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்போ செஞ்சு வச்சது இது, இன்றைக்கி செஞ்சதா இல்லை நேற்று செஞ்சதா இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சதா, ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்கள். நான் இந்த அவங்களுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாருக்குடி பேர் அப்படின்னு அவ கேட்பாளா. அட இந்த மாதிரி சாப்பிட்ற போதெல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா யாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே அவங்களுக்கு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா யாருடாது, சரி அந்த மாதிரி நான் கால் பண்ணி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட. அந்த கேன்டீன்காரங்களும் பாப்பா செஞ்சு 1 மணி நேரம் தான் ஆகுதுடா, அது ஆறி போச்சு, உனக்கு வேணால் புதுசாக சூடாக பண்ணி கொடுக்குறேன், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ நீங்கள் என்கிட்ட எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா கூட உங்கள் மேலே நியாயம் இருக்குதுன்னு நான் நம்புவேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட பணிஞ்சு பேசுகிறீங்க, கண்டிப்பாக தப்பு இருக்குது. இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 கையும் விட்டு அங்கே இருக்கிற எல்லா சமோசாவையும் அள்ளிக்கிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க,
என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி இருக்குது நான் டெஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவேன். ஒரு வேளை உள்ளே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட, அதாவது இந்த ஊசி போச்சுன்னா தெரியும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னு வைங்களேன், அவ்வளோதான், இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் மொத்த கேண்டீனையும் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த பிச்சு பிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒன்றில் கூட இந்த நூல் வர மாதிரி வரல. என்னடா அது, ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அவங்களும் பாப்பா நான் சொன்னேன்ல அது புதுசு தான் அப்படிங்கிறாங்க. இல்லை நூல் வரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், வாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் நாரி போச்சாட்ருக்குது, நம்ம தான் ஓரம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்க. சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுப்பாப்பா, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் ஐயோ நெஞ்சு வலிக்குது, சாரா 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 ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு. இல்லை முதல்ல போலீஸ் கால் பண்ணி இவங்க எதோ கலந்துட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ண அவங்க பயந்துடுறாங்க. ஏமா நீ காசை கொடுக்க வேணாமா, முதல்ல மெடிக்கல் கூட்டு போமா அந்த பொண்ணை, அசிடிட்டி ஆகிது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு இருக்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே சாராவுக்கு தெரியுமா? அவளும் வந்துட்டு அப்போதைக்கு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு ஓடிடுவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் மெடிக்கல் தான் போகிறீங்க. ஸோ மெடிக்கல் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னும் அந்த கேன்டீன் போகலான்னு வருவார். ஆனால் நீங்கள் அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு மெடிக்கல் போகிறீங்களா, என்னாச்சு நம்ம கிளாஸ் பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் சாராவை பார்த்து ஏய் யாராவது வராங்கன்னு பாரு, என்னால் ரொம்ப நேரம் நடிக்க முடியாது, எவ்வளோ நேரம் இப்படி குனிஞ்சிட்டே வருது அப்படின்னு கேட்பீங்களா? இருடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா, பார்த்தா ஜின் வந்துட்டுருப்பாரு. ஏய் கொஞ்ச நேரம் அப்படியே இருடி, ப்ரொஃபஸர் வராருடி அப்படிங்கிறாளா. எந்த ப்ரொஃபஸர் டி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏய் இன்றைக்கி புதுசாக வந்தார்ல, கொஞ்சம் கராராக பேசினாரே அவர் தான், மாட்டிக்க போகிற, கொஞ்சம் அமைதியாக வா, அப்படியே கொஞ்சம் அதே மாதிரி நடிச்சிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் வரைக்கும் நீங்கள் போயிட்டே தான் இருக்கீங்க. அவரும் உங்கள் பின்னாடி வராரு. ஐயோ இப்போ மெடிக்கல் போகலன்னா விடமாட்டான் போலேன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போ அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு புரியல, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏன் கத்திட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் சாப்பாடு செய்யலையா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் என்ன பிரச்சனை இவங்களுக்கு, இதெல்லாம் சாப்பிட்ருந்தா வயிற்றில் தான் பிரச்சனை வரணும், ஏன் இந்த பொண்ணு நெஞ்சு பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட்டு. அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்க. ஜின்னு வந்து கேட்குறாரு, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க ரொம்ப சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க, அது ஏதாவது பிரச்சனை பண்ணால் வயிற்றில் தான் பிரச்சனை பண்ணும், ஆனால் அந்த பொண்ணு நெஞ்சு பிடிச்சிட்டு கத்துது என்னன்னு தெரியல சார், பேசாமல் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எங்காவது அனுப்பிவிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஜின் அப்படி பார்க்குறாரு எட்டி. நீங்கள் அவங்களாம் வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல உள்ள ஜின் வந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரியாமல் நீங்களும் சாரா கிட்ட வந்து எப்படி நல்லா நடிச்சனா, யாராக தான் நம்பிடுவாங்க நம்ம நடிப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜின்னு அப்படியே வந்து உங்கள் முன்னாடி கை கட்டி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படி கால் மேலே காலை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறனால தெரியல, உங்களோட காலை அவரோட ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு சாரா பார்க்குறா. ஐயோ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்க, நீங்களும் ஏய் உக்காரு, இங்கே கூட எதுக்கு எந்திரிச்சு நிற்கிற, எனக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா படுத்துட்டு இருப்பீங்களா. ஸோ ஜின் இன்னும் பக்கத்தில் வந்து உங்ககிட்ட நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரொஃபஸர் நீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ படுத்துக்கோங்க, நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக பார்க்க டக்குனு அவரும் கை பிடிச்சி இழுப்பாரா. ப்ரொஃபஸர் என்ன கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்படி கேட்குங்காட்டிக்கு அவர் டக்குன்னு கை விட்டுட்டு ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வந்த முதல் நாளே உன்னோட மொத்த கேரக்டரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ கேவலமாக நான் எந்த காலேஜ்லேயும் எந்த பொண்ணுங்களையும் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறாரு. அதான் நான் இருக்கல, என்ன பார்த்துக்கோங்க, என்னவா இப்போது எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு கோவப்படுறேண்ணா, உன்னால் அங்கே யாருக்கும் வியாபாரமே இல்லை, அங்கே பசியோட வரவங்க கூட எதுவும் சாப்பிடாம போயிட்டுருக்குறாங்க, ஆனால் நீங்கள் நல்ல முக்குன்னு மொக்கிட்டு வந்து கால் மேலே காலை போட்டு படுத்துட்ருக்க, அதுவும் அவங்க மேலே பழிய போட்டு வந்து அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ சும்மா சொல்லக்கூடாது, ஆரி பந்து கொடுத்தா என்ன பண்ணிட்டோம், அது கெட்டு போச்சோன்னு நினச்சி சாப்பிட்டேன், அப்புறம் பார்த்தாங்கன்னா கெடலை, சரி அடுத்தது கெட்டிருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் நினச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டேன், கடைசியில் காசு கேட்டால் எங்கேருந்து கொடுக்கறதான், என்கிட்ட ஒரே ஒரு சமோசா வாங்க மட்டும் தான் காசு இருந்துச்சு, நான் சாப்பிட்டது 8 சமோசா, நான் எங்கேருந்து கொடுப்பேன், அதுவும் அநியாயமாக ரேட்டுக்கு விற்கிறாங்க, வெளியெல்லாம் ஒரு சமோசா 15 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்குது, இங்கே 95 ரூபா வாங்குறாங்க, இவங்க காலேஜில் கேன்டீன் நடத்துகிறாங்களா இல்லை கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறாங்களா, லஞ்சம் வாங்குற மாதிரி இத்தனை பணத்தை பிடுங்குறாங்க, 20 ரூபா சமோசாவை 85 ரூபா 95 ரூபாய்க்கு விற்றா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் உனக்கு பிடிச்சா நீ வாங்கி சாப்பிடு, இல்லையா நீ அமைதியாகிடு, தேவையில்லாமல் அவங்க வியாபாரத்துக்கு எடுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டு நின்றுருக்க. சாரா வேறு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படி சாரா பார்த்துட்டு அவன் மேலே கை போட்டு ஏய் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பண்ணுறாண்டி, நம்ம எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்றான், வந்த முதல் நாள்லேயே இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறான், ஏதோ அழகாக இருக்கான்ட்டு நானும் அமைதியாக பார்த்தா ரொம்ப பேசுகிறான்,
இவனை ஏதாவது பண்ணிட்டுலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேணாம் ஒயன், அவர் நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறாரு, நீ எதனாவது பண்ணி அது பிரச்சனை ஆகிட போகுது, விட்டுரு பாவம் அப்படிம்பாலா. ஆ, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, நீ எப்போ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும், நான் தப்பே பண்ணாலும் நீ என்கிட்ட தான் நிற்கணும், ஓகேவா? சரி வா, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதனாவது இந்த மாதிரி ப்ரொஃபஸரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்மெல்லாம் போட்டு அது தெரியாமல் எதுலேயே ஒட்டி விட்டுருவாங்க ஸோ சேரில். அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ரிவெஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜிலலாம் ஸ்டோர் வச்சுருப்பாங்கள்ல, அதாவது பேனா பென்சிலாக வாங்குறதுக்கு எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்கள்ல, அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா நல்லா ஒட்டணும், இரும்பு கூட ஒட்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மா இது காலேஜ், நான் பேப்பர் ஓட்டுறதுக்கான இதான் கம் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே, இந்த ஃபெவிஸ்டிக் இருக்கா, ஃபெவிஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்துட்டு நல்லா ஒட்டிக்கோல, அதை தான் கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு இருக்குதுமா, எத்தனை வேணும் அப்படின்னு கேட்க, அது தாமா துண்டு தானே இருக்கும், நீங்கள் வந்துட்டு அது ஒரு 40 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 40? அது எனக்கு அவ்வளோ அப்படின்னு அவங்க கேட்க, அண்ணா உங்களுக்கு விற்கணுமா வேணாமா, வியாபாரம் ஆனால் சந்தோஷப்படுங்க, அதை விட்டுட்டு கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக வாங்குகிறேன், அதெல்லாம் நல்லா ஒட்டணும்ல, அப்போ தான் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும், கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அவங்களும் இருக்குதெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ லஞ்ச் பீரியட் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ லஞ்ச் பீரியட் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஜின்க்கு வந்துட்டு இன்னொரு கிளாஸ் இருக்கும் போல், அவர் அங்கே போயிடுவார். அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, அதை போய்ட்டு எட்டி பார்த்துருப்பீங்க. அவரோட டேபிள் எதுன்னு பார்த்துட்டு அவர் வெளியே போனதுமே ஓடி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சிசரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி, அதாவது ஓப்பன் பண்ணி அதை மெதுவாக ஊற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா அது ரொம்ப இதாக இருக்கும்ல, டைட்டாக இருக்கும், சீக்கிரம் இதாகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படி கட் பண்ணி ஒரு மாதிரி இந்த ஓட்டு போட்ட பொழுது அது மாதிரி கரெக்டாக அங்கே உட்காந்து அவரோட டேபிள் இருக்குல்ல, ஸோ டேபிள் கடையில் உட்காந்து எல்லாத்தையும் ஓட்டு போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக அவருக்கு பீரியட் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓட்டு போட்டு வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பிதிக்கி சேர்ஃபுல்லாக விட்டுறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் ஜின்னோட வாய்ஸ் கேட்குது, யார்கிட்ட பேசிட்டு வந்திருப்பார் போல், வாடா வா மாட்டினியா, என்னையவே அசிங்கப்படுத்துறியா, ஏதோ பாவன் விட்டா ரொம்ப பண்ணுற, இன்றைக்கி அசிங்கப்பட போகிற, பேண்ட் இதுலேயே ஒட்ட போகுது, ஒன்று நீ சேரோட வீட்டுக்கு போகணும், இல்லையா வெறுஜாட்டியோட தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து வச்சுருக்கீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பிதுக்கி விட்டாச்சு. இப்போ நீங்கள் எந்திரிக்கணும் இல்லையா, அவர் வேறு உள்ளே வந்துட்டுருக்காரு. ஐயோ ஒன்றானே இப்போ என்ன பண்ணுறது, சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிள் கடையிலேருந்து எந்திரிப்பீங்க பாருங்கள். எந்திரிக்கும் போது பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு நீங்களே அந்த சேரில் உட்காந்துருவீங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. மேடம் இன்றைக்கி ட்ரெஸ் போட்டிருக்குது என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு, அப்புறம் ஒரு க்ராப் டாப், அவ்வளோதான். எப்படி இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. எந்திரிக்கலான்னு பார்த்தா ட்ரெஸ் அப்படி நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ஊற்றி வச்சுருப்பீங்க, அது ஃபெவிக்விக் இல்லையா, ஸோ கையில் பட்டுச்சுனாவே சீக்கிரம் வராது, அப்படி ஒரு மாதிரி நல்லா கம் மாதிரி ஒட்டிக்கும். பட் இப்போது ஃபுல்லாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, அதாவது கிளாத்தை தாண்டி உள்ளே போகிற, அதாவது ஸ்கின்ல படுற மாதிரியே ஃபீல் ஆகுது. எந்திரிக்கவும் முடியல, அப்படியே உட்காரவும் முடியல, அப்படியே பேந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்க. ஜின் கரெக்டாக வந்துடுவார். அவர் வந்ததுமே ஏய் இங்கே என்ன பண்ணுற, என்னோடய சேரில் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, என்னால் எந்திரிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜின்னுக்கு கடுப்பாகுது, ஏன்னா ஒரு ப்ரொஃபஸரோட சேரில் போய்ட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அது திமிரா அவர் மனசும் எந்திரிக்காமல் கூட உட்காந்துருக்கனால அவர் கடுப்பாயிட்டு, முதல்ல எந்திரி, என்ன ஹேபிட் உனக்கு, ஒரு நல்ல பழக்கமாவது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன வேணுக்குன்னா உட்காந்துருக்கீங்க, அது எந்திரிக்க முடியல, நல்லா ஒட்டிக்கிச்சு. நீங்களும் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இதை சொன்னோன்னா இவருக்காக தான் இதை நான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிடுவார், இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த ஒரு வருஷம் எப்படியாவது ஒழுங்காக முடிச்சுட்டு போக வேணும், இல்லைனா இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சிட்டாங்கன்னா வம்பா போயிடும், பேசாமல் அப்படியே சமாளி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கால் மேலே காலை போட்டு அப்படியே திமிரா உட்காடுறீங்க. அதாவது திமிரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே காலை போட்டு உட்கார. ஏய் என்ன அப்படிம்பாரு. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், சும்மா நீங்கள் வந்துட்டு என்கிட்ட அதட்டக்கூடாது, ஏன் இந்த சேரில் நாங்கள் உட்காரக்கூடாதா, ப்ரொஃபஸர் மட்டும்தான் உட்காரன்னு எழுதி வச்சுருக்கா, என்ன இப்படி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா ஜோவியல் டைப்பாக இருக்க வேணும் ஸ்டூடெண்ட் கிட்ட, அப்போ தான் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்போ தான் உங்கள் சப்ஜெக்ட் நல்லா படிப்போம், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவர் பாட்டு டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து கிட்ட பேச வச்சுக்கிட்டு,
வேறு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு செகண்ட் உங்களுக்கு எப்படி ஜர்க் ஆகிடும். அது வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்ல வந்தேன் அப்படிங்களா? அவருக்கு இன்னும் நல்லா கிட்ட வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக வேணுமா அப்படிங்கிறாரு. அத்தி இவர் என்ன இப்படி இறங்கிட்டாரு, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் வந்துட்டு ப்ரொஃபஸர் தள்ளி நில்லுங்க, ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படிங்கிறீங்க. என்னடி இங்கிலீஷ் உன்னோடது அப்படின்னு கேட்பாரா. என்ன டீ போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன நீ என்ன ப்ரொஃபஸர்னு மதிக்கிறியா? இல்லை நான் மட்டும் ஏன் உன்னை ஸ்டூடெண்ட்டானு நினைக்கணும்? இங்கே பாரு, மரியாதை எஞ்சி போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வேணால் பண்ணுவேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லா ஸ்டாஃப்க்கும் பீரியட் இருக்குது, எல்லோரும் கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான். அதோ அந்த மூலையில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அவர் இப்போ கிளம்ப போகிறாரு, நானும் நீ மட்டும்தான் அப்படிங்கிறாரு. கை வேற ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வேறு உங்ககிட்ட பேச, ஐயோயோ என்ன நான் ஏதோ ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர்னு நினச்சேன், என்ன இப்படி பேசுகிறாரு, என்ன விட மோசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்திரிக்க முடியாது. என்ன பண்ண முடியும், நல்லா ஒட்டிக்கிச்சுல. ஸோ எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டிங்களா? ஸோ நீங்கள் அப்படியே மனசில் பயமே இருந்தாலுமே அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே கொஞ்சம் திமிராக மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர், நான் உங்களோட ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே என்கிட்ட பண்ண முடியாது. அதனால் அமைதியாக நீங்கள் பக்கத்து சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஏன்டி பக்கத்து சேரில் உட்காரணும், நான் என் சேரில் தான் உட்காருவேன், எந்திரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ சார், இப்போ என்ன சார், இந்த சேர்லேயே தான் நீங்கள் உட்காரணுன்னு ஏதாவது இருக்கா? எனக்கு உங்கள் சேரில் உட்காரணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகும் உங்களை மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுக்கிறேனே அப்படிங்கிறீங்க. நீ படிக்க வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு நேரம் இப்படி பேசுகிற, கொஞ்சம் நேரம் திமிரா பேசுகிற, ஒரு நேரம் ஏதோ பம்பிகிட்டே பேசுகிற, எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. நீ இப்போ மட்டும் எந்திரிக்கலனா அவ்வளோதான், 10 நிமிஷம் உனக்கு, அதாவது 10 செகண்ட் உனக்கு வந்துட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைமர் வேறு ஆன் பண்ணுறாரு. உங்களுக்குடா என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி தான் இதில் கம் ஒட்டி இருக்குதுன்னு சொன்னாலும் மாட்டிக்குவீங்க, இல்லை இப்படியே உட்காந்துருந்தாலும் இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு, அது வேறு பயமாக இருக்குது. என்னதான் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணாலும், கொஞ்சம் ப்ளே கேர்ளாக இருக்க ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் பயம்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டீங்க. பட் இப்போ உங்களுக்கு நிஜமாகவே பயமாக இருக்குது. அப்படியே பயந்துகிட்டே அப்படி பார்த்துட்டு இருக்க. முடிஞ்சு 10 செகண்ட் முடிஞ்சு, இப்போ நீ எந்திரிக்கலாம்ல, நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். சார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாந்து அவரே பார்க்க, என்னோடய சேரில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நான் உட்காந்துருக்கல, நீங்கள் எப்படி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடி மேலே வந்து உட்காந்துருவார். சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன், நீ தான் எந்திரிக்கலல்ல, ஸோ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது ரோலிங் சேர் வேறு. ஸோ அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போகிறாரு. ஆக்சுவலாக உங்கள் மடியில் தான் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு கால் வலி ரொம்ப எடுத்துக்கிச்சு. சார் கால் வலிக்குது சார் அப்படிங்களா? அப்போ எந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. ஐயோ இவனுக்கு சொல்லவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான். இவன் என் மேலே உட்காந்துட்டு இன்னும் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ அதை நான் எப்படி எடுப்பேன், என் ஸ்கின்னெல்லாம் பட்டுருச்சு, வாட்ச் அவ்வளோதான், தோலை பிச்சு எடுக்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரா நாசமாக போனவளை, எங்கடி போன, ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் காணாமல் போயிடுவா சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. ஜின் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை பார்க்குறாரு. சேர் அந்த ரோலிங் சேர் தானே, வீல் சேர் தானே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறாரு, அந்த பக்கம் இருக்கிறாரு. உங்களுக்கு நான் கால் ரொம்ப வலிக்குது, அந்த கம்மும் நீங்களும் நல்லா அப்படி ஒட்டிக்கிட்டீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட எல்லா பீரியடும் முடிஞ்சு. ஸோ எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டு அப்படி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஜின்னும் நீங்களும் மட்டும்தான் இந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்க, அவரும் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். சார் நீங்கள் கிளம்பலையா, எல்லோரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னொரு 10 நிமிஷம் எனக்கு வேலை இருக்குது, அப்படின்னு தான் நான் கிளம்புவேன் அப்படிங்கிறாரு. இன்னும் 10 நிமிஷமா, என் கால் மறுத்து போச்சுடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. உங்கள் மடியில் உட்காந்துருக்குறவங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. அவர் பாட்டு நல்லா ஜம்முன்னு நல்லா கால் தானே, ஸோ நல்லா மெதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு எந்திரிச்சு நின்று, நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் 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 அப்புறமா தான் கிளம்புவேன், நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா தான் கிளம்புவேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும், என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, போய் தொலைஞ்சிட்டானா,
இவனை பழிவாங்க வந்து ஏன்னா நானே பழி வாங்கிக்கிட்டேன். இப்படியெல்லாம் யாருக்காவது நடக்குமா? என்ன வாழ்க்கை இது? எங்கே போனாலும் நமக்கே தான் அடி விழுகுது. முன்னாடி திரும்பினாலும் அடி விழுகுது, பின்னாடி திரும்பினாலும் அடி விழுகுது, எந்திரிச்சா அடி, உட்காந்து அடி, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க சுற்றி முற்றி. யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி எந்திரிச்சு பார்ப்போம். எப்படியாவது பிச்சை எடுத்துட்டாவது போக வேண்டியதான். இந்த சாரா வருவாளா? என்னை காணன்னு கூட அவள் தேடலை, எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே எந்திரிக்கலான்னு எந்திரிச்சா அந்த ரோலிங் சேர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் எந்திரிக்கவே முடியல. அது ஒரு பக்கம் இழுக்குது, நல்லா ஒட்டிக்கிச்சு. ஐயோயோ நல்லா ஒட்டிக்கிச்சு, போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சேரை வந்துட்டு உங்கள் ரெண்டு கை, அதாவது எந்திரிச்சு நிற்கிறீங்க, அதாவது முழுசாக நிற்கல, ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி நிற்போம்ல. ஸோ அந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி லைட்டாக நின்றுக்கிட்டு உங்களோட ரெண்டு கையும் அந்த சேரில் வச்சு அதை கீழாக அமுக்கிட்டு நீங்கள் அப்படியே காலை உந்தி கொஞ்சம் மேலே இது பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதாவது அப்படி பண்ணால் தானே நமக்கு அது பிரியும். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரை பண்ண உங்களால் வந்துட்டு ஒன்றுமே முடியல, செம்மையாக வலிக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க சரி ஓகே எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அது ஈஸி கிடையாது போல். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுறீங்க. என்ன தான் முக்கினாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அது வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களோட ஸ்கின்னும் அந்த சேரும் வந்துட்டு பிரியற மாதிரி இல்லை. என்ன இது? ஒரு வேளை கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக இருந்து எந்திரிச்சா இதாகுமோன்னு சொல்லிட்டு ஒரு கால் லைட்டாக அப்படி தூக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கையை வச்சு அந்த சேரை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறீங்க கீழே. ஸோ அப்படி பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் இப்படி பிரிஞ்சு வரும்ல, ஸோ ஸ்கின்னும் அந்த சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அமுத்துனா லைட்டாக உங்களோட ஸ்கின் வந்துட்டு விடுற மாதிரி தெரியுது. தட் மீன்ஸ் அந்த சேர்லேருந்து நீங்கள் அப்படி லைட்டாக பிரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். அச்சா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா டபக்குன்னு எடுப்பீங்க பாருங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு சம பயம் ஆகிடுது. ஏன்னா உங்கள் ஸ்கர்ட்டெல்லாம் அப்படியே ஒட்டி கிடக்குது அதில். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் வந்துட்டு அந்த டோர்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் டோர்லாம் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. சாராவும் எங்கே போனான்னு தெரியல. அவள் என்ன நினச்சிட்டானா நீங்கள் வழக்கம் போல் எங்காவது விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டா. ஏன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் இருக்க அவகிட்ட சொல்லாமல் போது எங்காவது போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி போயிட்டாளா, பேக் கூட நான் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கும் அவளை எடுத்துகிட்டு ஃபோன் இங்கே விட்டு போயிட்டா பாரு எருமைன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிடுற அவங்க பேக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த செக்யூரிட்டி அண்ணா வந்துட்டு எல்லா கிளாஸ் டோரையும் வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல அதையும் லாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் லாக் பண்ணும்போது தெரியல, லாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ என்ன சத்தம் கேட்டுச்சு, கதை சாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அண்ணா கதவு திறங்க நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு பாவம் காது கேட்கல போல். ஏன்னா விண்டோ எல்லாமே லாக் ஆகிருக்கும், நீங்கள் உள்ளே பேசுகிறது வெளியே கேட்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்துட்டு இப்போ அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. உங்களால் எந்திரிக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. ஸோ பசிக்குது, தண்ணி தவிக்குது. அந்த சேரை இழுத்துட்டே எல்லா பக்கம் போக முடியாது. ஸ்டாஃப் ரூமில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது. இன்கேஸ் அதை குடித்தா வாஷ்ரூம் போகணுன்னா அதுவும் போக முடியாது இந்த நிலமையில. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட காலேஜ் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 4:30 காலேஜ் விடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு 5:30 ஆகிடுது. ஜின் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலான்னு சொல்லிட்டு வெளில வருவார். அப்படி வெளியே வரும்போது நம்ம சாரா வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருப்போம் அந்த பக்கம். என்னது இது, அவள் கூட இருந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் குட் ஈவினிங் அப்படிங்கிறா. இருக்கட்டும். ஆமாம் நீ அவள் கூட தானே சுற்றுற, அவளோட ஹேபிட் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, நல்லா பொலைட்டாக பேசுகிறியே அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் ஒரு சில டைமில் கொஞ்சம் நாட்டி ஆகிடுவா, மற்றபடி அவன் மேலே தப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் சரி என்ன நீ மட்டும் தனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த எருமையை விட்டுட்டு போயிடுச்சாட்ருக்குது. பேக்கும் எடுக்கல, ஃபோனும் எடுக்கல. அதான் நான் மட்டும் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன். ஏன் நேரம் இன்றைக்கி பஸ்ஸே கிடைக்கலங்க ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. ஜின் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் அந்த பக்கம் வெளியே சும்மா வெளில போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது வரைக்கும் அவளுக்கும் பஸ் கிடைக்கல. ஸோ அவள் அப்படி நின்றுட்டே இருக்கவும் ஜினுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. அவள் வீட்டுக்கு போயிட்டாளா கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்க. அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்படி தான் அடிக்கடி சொல்லாமல் போயிடுவா அப்படின்னு சாரா சொல்கிறா. சரி அப்போ எப்போயாவது ஃபோன்லாம் விட்டுட்டு போயிருக்காளா அப்படின்னு கேட்கவும், ஃபோன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா, ஆனால் இந்த டைம் எதை விட்டு போயிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவ்வளோ சொல்கிறா. ஸோ கரெக்டாக இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜின் ஏதோ கேட்க வந்திருப்பாரு. பட் அதுக்குள்ளே ரொம்ப நேரம் கழிச்சு இவளுக்கு பஸ் வந்தங்காட்டிக்கும் ப்ரொஃபஸர் ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன், நீங்கள் ரொம்ப நல்லா நடத்துகிறீங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட பேர் வயன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு சரி போயிடுறா. ஜின்னு வந்துட்டு சரி ஓகேன்ட்டு விட்டுறாரு. அவர் கொஞ்ச தூரம் போவார். ரிட்டர்ன் அந்த காலேஜ் வழி தான் திரும்பி வருவாரா. அப்படி வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பார்த்துருப்பாரு. நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டு இருந்திருப்பீங்க. அவர் போக வரைக்குமே நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஏன் அந்த இடத்த விட்டு அவள் எந்திரிக்கவே இல்லை? நான் போய்ட்டு அவன் மடியிலே உட்காந்துருந்தேன், அப்போ கூட எந்திரிக்கல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ தோணவும் அப்படியே வண்டியை வெளியே நிறுத்திட்டு சாவி வாங்கிட்டு, அதாவது வாட்ச்மேன் இருப்பார்ல அவர்கிட்ட அந்த ஸ்டாஃப் ரூம் சாவி வாங்கிட்டு வராரு. என்னாச்சுன்னு கேட்கவும் இல்லை என்னோடய திங்ஸை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு வராரு. ஸோ அப்படி சொல்லிவிட்டு சாவி வாங்கிட்டு வந்து அப்படியே திறந்து பார்ப்பாரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லிட்ரலி மயங்கியிருப்பீங்க. ஏன்னா பயத்தில் அழுதுருந்துருப்பீங்க. ஸோ இருட்டாக இருந்திருக்கும், பூட்டி இருந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் பயமாகவும் இருந்திருக்கும். காலையில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சி பயந்து போயிட்டு அழுதுகிட்டே அப்படியே மயங்கி விழுந்திருப்பீங்க. அந்த சேர்லேயே அப்படியே மயங்கி உட்காந்துருக்கா. ஜின்னு ஓடி வந்து பார்க்குறாரு. வைன்னு சொல்லிட்டு கணத்தை தட்டி எழுப்ப நீங்கள் கண்ணே முழிக்கல. சரி ஓகே தூக்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுவார் பாருங்க. அப்போ தான் தெரியுது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா சேரோட நீங்கள் நல்லா ஒட்டியிருக்கீங்க. இதனால தான் இவ எந்திரிக்க மாட்டேனாலா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கங்கே பார்க்குறாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு சிசர் இருக்குது. ஸோ சிசர் எடுத்து அந்த சேருக்குள்ளே, ஸோ அந்த கிளாத் மாதிரி இருக்குள்ளே உட்காந்துருக்க இடம், அதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணுவார். ஸோ கட் பண்ணங்காட்டிக்கு இப்போ அப்படியே அதை நீங்கள் தூக்குனா உங்களை தூக்கி எடுத்துடலாம், வந்துடும். ஸோ அது உங்களுக்கு தெரியல, அது தெரிஞ்சுதான் நீங்கள் இந்நேரம் தப்பிச்சிருக்கலாம். அது தெரியாமல் நீங்கள் உட்காந்துருக்கா. ஸோ சின்ன அழகாக அப்படியே எடுத்து சுத்தமாக ரவுண்டாக இருக்குல்ல, ஸோ அதை இடத்த ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. தூக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கர்ட் பாதி வந்துட்டு அந்த இதில் ஒட்டியிருந்துருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. திருப்பி உங்களை அதுலேயே உட்கார வச்சுட்டு அவர் கோட் போட்டிருப்பாரு. ஸோ அந்த கோட்டை கட்டி ஒரு மாதிரி உங்கள் இடுப்பில் சுற்றி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஒரு வழியாக உங்களை தூக்கிட்டு அப்படியே ஓடி போகும்போது வாட்ச்மேன் பார்த்துட்டு, சார் என்னாச்சு, இந்த பொண்ணு எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, இனிமேல் ஏதாவது பூட்டனா உள்ளே ஒருக்கா செக் பண்ணிட்டு பூட்டுங்க. இப்போ உள்ளே இருக்கும்போதே நீங்கள் பூட்டிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் நான் அதை பூட்டாமே வந்துட்டேன், நீங்கள் போய்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு ஜின் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் கண்ணே முழிக்கல. அப்போது கொண்டு போய்ட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவங்களும் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. இந்த மாதிரி சேரில் ஏதோ க்ளூ போட்டு ஒட்டியிருக்கும் போல், ஆனால் மயங்கி கிடந்தா என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரா. அப்போது டாக்டரும் மேபி மயக்கத்தில், தட் மீன்ஸ் ஏதாவது பதட்டத்தில் மயங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறப்ப தான் தெரியுது, சடனாக நீங்கள் வாயில் ஒரு மாதிரி நுர தள்ளிட்டு இருக்குது. உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட நர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எதனால் உங்களுக்கு வாயில் நுர தள்ளுதுன்னே தெரியல. அவங்களுக்கு டக்குனு இது புரியல. அப்போ தான் வந்துட்டு உங்களை ஃபுல்லாக செக் பண்ணும்போது இந்த பாம்பெல்லாம் கடிச்சா ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தடையும் பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் சும்மா மயங்கலை. ஸோ இந்த மாதிரி பாம்பு பார்த்துருக்கீங்க, ஸோ அந்த பதட்டத்தில் மயங்கிருக்கீங்க, அதுவும் கடிச்சிருக்கு. ஸோ அது இப்போ தான் உங்களுக்கு விஷம் வேலையே செய்யுதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ண நர்ஸ் எல்லாம் அங்கங்கிட்ட ஓடிட்டுருக்கா. ஜின் வெளியே நின்றுட்டு என்னாச்சு, ஏன் அப்படி ஓடுறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. சார் அவங்கள பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஷாக்கு, பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா ஸ்டாஃப் ரூமில் பாம்பு வரத்துக்கு ஏது சான்ஸு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கும் போல், அதுவும் வந்துட்டு ரொம்ப விஷம் இருக்கிற பாம்பு. அதுவும் இல்லாமல் லிட்ரலி அது கடிச்சும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருந்திருக்கும். ஸோ அதை பார்த்த பயத்துலேயே நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அது கடிச்சும் இருக்கும். அந்த சேர் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால உங்களால் எஞ்சி ஓடவும் முடிஞ்சிருக்காது. ஸோ எந்த இடத்துல எது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சாங்க. நீங்கள் அதை பார்த்து பயந்து மயங்கி விழுந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது கடிச்சும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல வேலைக்கு ஜின் வந்தங்காட்டிக்கு அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலாவது கூப்பிட்டு வர முடிஞ்சு. அவங்களும் வந்துட்டு ரொம்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜின்னுக்கு ஷாக்காக இருக்குது. அங்கே எப்படி இந்த மாதிரி பாம்பெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அது ரொம்ப விஷங்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது 1-2 வந்தாலும் கூட இந்த மரத்தில் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மேபி வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷம் இருக்கிற பாம்பு எந்த ஒரு கேம்பஸ்லேயும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா மரமும் ஜாஸ்தி தள்ளி தான் இருக்குது. அதாவது கிளாஸ் ரூமை ஒட்டி மரம் எது கிடையாது, எல்லாம் ஏசி ஹாலு. அவருக்கு ஒன்றும் புரியல எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜின்கிட்ட வந்துட்டு, சார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, பட் சரியாயிடும், காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துட்டீங்க, அதனால் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நீங்கள் பார்க்கறனா போய் பாருங்கள், அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் புதுசு தானே, உங்களை வீட்டை பற்றி எதுவும் தெரியாது, சாரா மட்டும் தான் தெரியும், அவளோட ஃபோன் நம்பர் அப்படி எதுவுமே தெரியாது, எப்படி அவர் சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. சரி மேபி யாராவது இவளை தேடி வந்தாங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம், இல்லைனா காலையில் காலேஜுக்கு போயிட்டு யார்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா காலேஜில் தான் போயிட்டு டீட்டெயில் தான்
தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்படியே நைட் ஆகிடுது. ஸோ நீங்கள் நைட்டு ரொம்ப லேட்டாக நைட்டாக தான் வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்ணை முழிக்கும்போது சின்னவங்க முன்னாடி உட்காந்துருப்பாரு. நீங்கள் அவர் பார்த்ததுமே ப்ரொஃபஸர் நீங்களா அப்படிங்கிறீங்க. ஏய் இப்போ உனக்கு ஓகேவா, பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஜின்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு ப்ரொஃபஸர் நான் இங்கே எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்லலை. இப்போ எப்படி இருக்கா, ஓகேவா, ஏதாவது பண்ணுதா, டாக்டர் கூப்பிடட்டா அப்படிங்கிறாரு. இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி உன்னோட அம்மா நம்பர் சொல்லு, அப்பா நம்பர் ஏதாவது தான் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்களும் ப்ரொஃபஸர் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இப்போ சொன்னால் பயந்துருவாங்க, அப்பா வேலை விஷயமா போயிருக்காரு, அம்மாவும் கூட போயிருக்காங்க, ப்ளீஸ் இப்போதைக்கு எது சொல்ல வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அதுக்கு நீ இது கூட சொல்லாமல் இருக்க முடியுமா, உனக்கு பாம்பு கடிச்சிருக்குது அறிவில்லை, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. சேரில் கம் போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு வாயை திறக்காமல் திருத்துன்னு முழிக்க அவரும் சரி விடு, இப்போ எப்படி இருக்கு, ஓகே தானே, என்ன சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜின்னுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்குதுல்ல, எப்படி ஸ்டாஃப் ரூம்குள்ளே பாம்பெல்லாம் வரும்னு சொல்லிட்டு, அதனால உங்ககிட்ட தான் கேட்டாகணும். ஸோ கேட்குறாரு. ஆமாம் நீ சேரில் தானே உட்காந்துருந்த, அங்கே எப்படி பாம்பு வந்துச்சு அப்படின்னு கேட்க ஐயோ நீங்கள் அதை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரொஃபஸர், எனக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு இதை மட்டும் சொல்லு, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு, டோர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் எங்கள் விண்டோலேருந்து வந்துச்சு, அது ஒரு ட்ராலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறீங்க. ட்ராலையா, என்னோட ட்ரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ப்ரொஃபஸர், உங்கள் ட்ரா தான் நீங்கள் பூட்டிகிட்டு போயிட்டீங்கல்ல, நான் இது எந்திரிக்க முடியலையா, அந்த சேரில் ஒட்டிக்கிட்டேன்னா அதனால அப்படியே அந்த சேர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போயிட்டு பக்கத்து டேபிளில் வந்துட்டு அந்த ட்ரா இருக்கும்ல, ஏதாவது கிடைக்குமா, சிசர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடும்போது ட்ரா ஓப்பன் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி பார்க்கலான்னு திறந்தா உள்ளேருந்து இந்த பாம்பு சீறிக்கிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், எனக்கு செம பயம் ஆகிடுச்சு. அதை பார்த்தா அடுத்த நிமிஷமே நான் வாங்கிட்டேன். ஆனால் அது எனக்கு கடிச்சிருச்சாமாவே, எனக்கு தெரியலை, நீங்கள் மட்டும் வரலன்னா நான் செத்துருப்பேன்ல நேரம் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜீன் உங்ககிட்ட நிஜமாவே ட்ராவில் பாம்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, எதுக்கு ட்ராக்குள்ளே பாம்பு போச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. நல்ல வேலை எனக்கு பதிலாக அந்த ப்ரொஃபஸருக்கு இது உள்ளே கையை விட்டுருந்தாருன்னா அவ்வளோதான், என்ன ஆயிருப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜின்னுக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. சரி ஓகே உன்னோட அப்பா அம்மா நம்பர் கொடு, அட்லீஸ்ட் நான் உடம்புக்கு முடியலன்னு சொல்லியாவது இன்ஃபார்ம் பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாரா. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் வேண்டாமே, அதெல்லாம் வேண்டாம், அவங்க பயந்துருவாங்க, அப்பாவே இப்போ தான் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு, அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, ப்ளீஸ் வேணாமே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. சாரா நம்பராது கொடு அப்படிங்கிறாரு. அவகிட்டே சொல்லணுமா, அவகிட்ட சொன்னால் அப்பாட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறீங்களா. ஏய் யார் இவனை பார்த்துக்குவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாய்ஸ் அப்படி டோன் மாற்றி பேசுகிறீங்க. சரி சரி தூங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஏதோ அப்படி படுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்படியே டைம் ஆகுது, நீங்களும் அப்படியே காலையில் தூங்கி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, அப்பான்னு பார்த்து நல்லா விடிஞ்சிருக்குமா, இவர் உடனே வந்துட்டு டைம் பார்க்குறாரு, மணி 8. ஸோ காலேஜ் கண்டிப்பாக திறந்துருப்பாங்க. அந்த காலேஜில் வந்துட்டு இவருக்கு ஒருத்தங்களோட நம்பர் தெரியும், ஸோ அதாவது கூட வேலை செய்கிறவங்க வாங்கியிருப்பார். அன்றைக்கி தான் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் யாருக்காவது பாம்பு கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பாம்பு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, யாருக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒருத்தருக்கு இல்லைப்பா நிறைய பேர்த்து கடிச்சிருக்குது, நிறைய பொண்ணுங்க இந்த காலேஜில் பாம்பு கடிச்சு தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, வாட் இறந்துருக்காங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஜின், நிறைய பேர்த்த பாவம், அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஒரு மரம் கூட சுற்றியும் இல்லை, ஃபுல்லாக ஏசி ஹாலு, ஆனால் பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே ஒரு 8 பொண்ணுங்க
இறந்துருக்காங்க. 1.5 மாதம் தள்ளி 2 மாதம் தள்ளின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க வீட்டு சமாளிக்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே காலேஜே ஸ்தம்பிச்சு போச்சு. அவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்ல இவருக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. ஓ ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்க கேட்குறாங்க, அந்த இன்னொரு ப்ரொஃபஸர் கூட வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் சடனாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான் தான் கேட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சிருச்சு, ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரா. உயிரோட இருக்குதா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, ஆ காப்பாற்றிட்டேன், அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். இந்த காலேஜ்லேயே பாம்பு கடிச்சு உயிரோட இருக்கிற ஒரே பொண்ணுனா அது நீ சொல்கிறியே அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் இறந்தா கிடப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு நியூஸ் தான். இப்போ அவங்க அப்படியே ஃபோனை வச்சுட்டு போயிட ஜின் வந்துட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்களும் என்ன ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்று சொல்லு, நான் அவன்கிட்ட ஒன்று கேட்பேன், கரெக்டாக சொல்லு என்ன அப்படிங்கிறாரா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் ஒரு 10 பொண்ணுங்க பாம்பு கடிச்சு இறந்ததா சொல்கிறாங்களே நிஜமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்போ இந்த பாம்பு தான் எல்லாத்தையும் கடிச்சிருக்கா, அப்போ இந்த பாம்பை சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷம் மட்டும் 10 பேர் 10 அக்காங்க எல்லாமே சீனியர் அக்காங்க தெரியுமா, எல்லாருமே இப்படி தான் நல்லா விஷம் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு எப்படி செத்து கிடந்தாங்க தெரியுமா, உடம்பெல்லாம் கலர் மாறி கிடந்துச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. நீ பார்த்தியா அப்படிம்பாரு. எல்லாத்தையும் நான் பார்க்கல, ஆனால் ஒரே ஒரு அக்கா மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எப்போ பார்த்தேன், இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தியா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்தியா எங்காவது பார்த்தியா அப்படிங்கவும், அவங்க இறந்து கிடக்கும்போது தான் பார்த்தேன். அவங்க எப்படின்னா கரெக்டாக இந்த ஸ்டாஃப் ரூம் தள்ளி ஒரு 4 ரூம் தள்ளி, அதாவது ஸ்டாஃப் ரூம்லேருந்து ஒரு 4 ரூம் தள்ளி அந்த ரூம் வாசலெல்லாம் கிடந்தாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த இடத்துலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அங்கே தான் கிடந்தாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். மயங்கிட்டாங்கன்னு நினச்சி கிட்ட போனால் அவங்க உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கலராக மாறிடுச்சு. நானும் சாராவும் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டே சீக்கிரம் போயிட்டோமா, அன்றைக்கி பார்க்கும்போது அப்படி கிடந்தாங்க, உடம்பெல்லாம் நிற மாதிரி கிடக்கவும் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சொன்னால் ஆம்புலன்ஸ்காரங்க வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் போலீஸ் கேஸு அது இதுன்னு ஆச்சு. என்னை போட்டு எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா. நான் அதுக்கப்புறமா தான் காலேஜுக்கு சீக்கிரம் போகிறதே விட்டுட்டேன், ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறீங்க. ஜின் யோசிக்கிறாரு, ஸ்டாஃப் ரூம் விட்டு 4 ரூம் தள்ளி இறந்து கிடந்தாங்களா, மிச்ச பொண்ணுங்களும் எங்கே கிடந்தாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரொஃபஸர், ஆனால் மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே அந்த ஸ்டாஃப் ரூமை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல தான் கடந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா கீழே ஒரு ரூம் இருக்கும், அப்படி இல்லைனா மேலே ஒரு ரூம் இருக்கும். இந்த அக்காங்கெல்லாம் எதுக்கு தான் அங்கே போவாங்கன்னே தெரியல. நைட் டைமில் எதுக்கு அங்கே காலேஜுக்கு வராங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் உயிரே போயிடுச்சு. அவங்க வீட்டிலலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கல்ல, இவங்கள என்ன சொல்கிறேன்னு தெரியல. மேபி எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லி வந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை யாருக்கு தெரியும். மேபி அவங்க படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க வந்திருக்கலாம், இல்லைனா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுக்காக கூட வந்திருக்கலாம். பட் கரெக்டாக தெரியலை, நாமளாம் எதுவும் தெரியாமல் பேசக்கூடாதுல்ல அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இதை யோசிச்சுட்டே உட்காந்துருக்க, ப்ரொஃபஸர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு சாரா நம்பர் கொஞ்சம் கொடுக்குறியா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன், வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போகணும் அப்படிங்கிறாரு. என்னை இப்படியே விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வந்துடுறேன், அவள் நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு கேட்பாரா. நீங்களும் அவள் நம்பர் சொல்கிறீங்க. ஸோ நம்பர் சொல்லவும் அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னாச்சு எதுக்கு அப்படின்னு அவள் கேட்குறா பதறிட்டு. வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவளும் ஓடி வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே கிடக்குறீங்க பெட்டில். ப்ரொஃபஸர் இந்த நாய் மறுபடியும் எங்கே குடிச்சிட்டு கிடந்துச்சு, அப்போ இது குடிக்க போயிடுச்சா. ஏன்டி சண்டே தானே போய் குடிப்பேன், இப்போ என்னடி வீக் டேஸ்லேயும் போய் குடிச்சிருக்க. நல்ல வேலை ப்ரொஃபஸர் கண்ணில் பட்டங்காட்டிக்கோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு. ப்ரொஃபஸர் இவ எங்கே விழுந்து வாரி கடந்தா அப்படின்னு கேட்குறா. சின்ன அப்படியே ஒரு நிமிஷம் ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவள் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பார்ல. நீங்கள் இல்லை சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போது சின்ன உங்களை பார்த்து குடிக்க வேறு செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சில் துப்புற மாதிரி தூம்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி துப்பிட்டு அவளை பார்த்துக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு எங்கடி விழுந்து வாரினேன் அப்படின்னு கேட்குறா. ஸோ இப்போ தான் நீங்கள் நடந்து எல்லாத்தையும் சொல்ல
என்னடி அப்போ நீ என்னை விட்டுட்டு போகலையா? பேசாமல் நான் வந்திருந்தா உன்னை பார்த்துருக்கலாம்ல, நீ போயிட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்து எங்கே போகிறாருன்னா அந்த காலேஜுக்கு தான் போகிறாரு. ஸோ காலேஜில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்க யாரெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அவர் வந்துட்டு ஒரு வழியாக எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெட்டி போய் பார்த்துட்டுருக்காரு அந்த அட்ரஸ் எல்லாம் வச்சு. ஸோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் தான் நான், ஸோ அவங்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பார்க்கணும், அந்த கேஸ்லாம் நான் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பாம்பு கடிச்சதுன்னு சொல்கிறாங்க, இதை பார்த்தா எனக்கு ஏதோ தவறி நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பொண்ணுங்க இறந்தாங்கன்னு சொல்லி இவர் போய்க்கிறாரோ அத்தனை பேருமே ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, ரிச்சு கிடையாது, நார்மலாக அதாவது படித்தவங்க கூட கிடையாது, ரொம்ப படிக்காதவங்க, நம்ம குழந்தைங்களாவது படிக்கட்டும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து காலேஜ் சேர்த்து விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடிமட்ட புவராக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். ஈவன் அவங்க வீடு கூட ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இந்த டாக்குமெண்ட்டே வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பொட்டிக்குள்ளெல்லாம் வச்சு தேடி எடுத்துக்கொண்டு வந்து இதான்னு பாருங்கள் எனக்கு தெரியல, இதெல்லாம் முக்கியமானது வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுக்குறாங்க. முக்கியமான பேப்பர்லாம் அதில் தான் வைப்பாங்க போல் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் கொடுக்குறாங்க. ஸோ லிட்ரலி இவர் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் செக் பண்ணலான்னு நினைக்கும் போது அவருக்கு கால் வருது. எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா சாராவோட நம்பர்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி சொல்லு சாரா அப்படின்பாரா. ப்ரொஃபஸர் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க. ஆ நீயா என்னடி அப்படின்பாரு. என்ன ஏதோ பணாட்டி கூப்பிட்ற மாதிரி டீ போட்டு கூப்பிட்றீங்க, சாரா மட்டும் சொல்லு சாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, என்ன பொடுக்கு எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிறாரு. இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்ப வரவே இல்லை, எங்கே போனீங்க நீங்கள், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கூப்பிட, அதான் சாரா இருக்கால்ல அப்படிங்கிறாரு. ஃபீஸ் யார் கட்டுவா, பில்லு கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு கேட்குறாங்க, இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேலே டெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, காசு இல்லை வாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின்னுக்கு சிரிப்பே வந்திருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சுட்டு சரி வரேரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டாக்குமெண்ட் ஃபைலெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. லிட்ரலி மணி பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆயிருக்கும் சாயந்தரம். ஸோ அப்படியே அவர் வந்ததுக்கு அப்புறமா சாரா வந்துட்டு ப்ரொஃபஸர் இதெல்லாம் பில்லு அப்படின்னு கொடுக்க, நான் கட்டிக்கிறேன் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாரு. இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படிம்பாலா. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், உனக்குன்ட்டு கொடுக்குறது, போயிட்டு படி, நாளைக்கு காலேஜ் இங்கெல்லாம் வர வேணாம் அப்படிங்கிறாரு. பட் ப்ரொஃபஸர் எப்படி தனியாக விட்டு போகிறதா அப்படிங்க. ஏய் போடி, அதான் அன்றைக்கி தனியாக விட்டு போனல, இன்றைக்கி என்ன ப்ரொஃபஸர் பார்த்துக்குவாங்க என்ன இல்லை ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த ஃப்ளிட்டிங் மட்டும் விடுறதே இல்லை, சரியான பவர்ட்டாக்கிங்க. இப்போது அவரும் சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போய் படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையிலெல்லாம் தட்டி விட்டு ஷோல்டர்லாம் அப்படி தட்டி விட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. அதை பார்த்து உங்களுக்கு வேறு வயிறு எரியுது. அவள் போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாதிரி கையை கட்டிட்டு அப்படியே படுத்துட்ருக்க. எதுக்கு கூப்பிட்ட, ஏதாவது வேணுமா, எப்படி இருக்குது, கண்டதெல்லாம் திங்கக்கூடாது, அவங்க கொடுக்குறது, அதாவது இந்த மாதிரி பம்பளை கடிச்சா ஒரு சில தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறது மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. பசிக்கலையா அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டாலும் எனக்கு எதுவும் வேணாம் அப்படிம்பீங்க. என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. எதுக்கு நீங்கள் சாராவை தலையெல்லாம் தட்டி தொட்டி தொட்டு தொட்டு பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அவரும் இதுதான் பிரச்சனையா உனக்கு, அவள் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, ஏன் நான் என்ன பேட்டை ஜாப் பண்ணேன், அவளை தட்டி கொடுத்து அனுப்புனேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. அது நீங்கள் என்கிட்ட அப்படி பண்ணதே இல்லை, அது என்ன அவகிட்ட மட்டும் வேலைக்கு வந்தே 2-3 நாள் தான் ஆகுதான், அதுக்குள்ளே தட்டி கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜின் அப்படி உங்ககிட்ட வந்து அதே தான் சொல்கிறேன், வேலைக்கு வந்தே 2-3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ரொம்ப ஃப்ளட் பண்ணாத அப்படிங்கிறாரு. நான்லாம் ஃப்ளட் பண்ணல, நான் நல்ல பொண்ணு, எனக்கு இந்த ஃப்ளிட்டிங்லாம் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறீங்க. நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. ப்ரொஃபஸர் நம்புங்க ப்ரொஃபஸர், நான் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த உலகத்துலேயே என்னை மாதிரி பொண்ணு தேடினாலும் கிடைக்காது, தங்கத்தை கூட உரசி பார்க்கலாம், ஆனால் என்னை உரசி கூட பார்க்க தேவையில்லை, அப்படி அக்மார்க்கு தங்கம் நான் அப்படிங்கிறீங்க. ஓ எந்த ஊரில் தங்கம் போயிட்டு பாராக சரக்கு அடிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது ப்ரொஃபஸர் அதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்பீங்களா. சொல்லு, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் வச்சுருப்பியே, எல்லாத்துக்கும் ஒரு காரணக்கிற மாதிரி, இதுக்கு என்ன காரணம், எதுக்கு சரக்கெல்லாம் குடிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இப்போ போய் எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தான்னு சொன்னால்
இவர் என்ன வேணான்ட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசுகிற நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க. அது அவர் கேட்டுருச்சு. எது எக்ஸா அப்படிங்கிறாரு. ஐயோ கேட்டுருச்சா? அது ப்ரொஃபஸர் ரொம்ப டீப்பான லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு எக்ஸ் இருக்கான். அது விடுங்களேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிறீங்க. சரி சரி, அவனுக்காக தான் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. அவனுக்காகலாம் குடிக்கல, ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீப்பாக இல்லைன்னு நான் மேபி சொல்லலாம், ஆனால் நான் ட்ரூவாக தான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் அந்த பரதேசி என்னை ஏமாத்திடுச்சு. நான் கூட இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை சைடில் பிக்கப் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். அது கூட தெரியாமல் 2.5 வருஷம் நான் அவனை லவ் பண்ணி டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னத்தை சொல்ல, அதனால தான் அது ஒரு மாதிரி அந்த தாட்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுமா, அந்த டென்ஷனை குறைக்க கொஞ்சோண்டு குடிக்கலான்னு போவேன், ஆனால் நிறையா குடிச்சு மாட்டியாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரும் சரி விடு, பாஸ்ட் போனது, அதை பற்றி நினச்சிக்கிட்டு நீ ஏன் குடிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் இதுக்கு மேலே கிடைக்கும், வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் ஏன் வெயிட் பண்ணணும், கிடைச்சிருச்சு அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்கவும், ப்ரொஃபஸர் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என் கண்ணை பார்த்தா தெரியலையா இவ்வளோ லவ் இருக்குன்னு? என் கண்ணை பாருங்கள், உங்ககிட்ட பேசும்போது எப்படி ஷைனிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்கள் கண்ணை பார்த்துட்டு, உன் கண்ணை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, உன் கண்ணை பார்த்தா லவ் இருக்கிற மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஃபீல் ஆகுது எனக்கு அப்படிங்கிறாரு. வேறு ஏதோவா? நான் லவ்வோடு தாண்டா பார்க்குறேன், என்னடா எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி புலம்பிகிட்ருக்க. டாக்டர் வந்து ஏதோ ஊசியை போட்டு படுக்க வச்சிடறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. அப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் தான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட் அந்த பேப்பர்லாம் கூட கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு செம ஷாக்கு. ஆக்சுவலாக அவங்க பாம்பு கடிச்சு தான் இறந்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு யாரோ மிஸ்யூஸ் பண்ண மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணலையா, என்ன இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழை பசங்க தானே, ஸோ ரொம்ப புவர் ஃபேமிலி தானே, அவங்கெல்லாம் சொல்கிற ஆன்சர் பார்த்தா எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது சாமி, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்ததுக்கு எங்களை ரொம்பவே மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம், ஏன்னா வெளியே தெரிஞ்சதுன்னா மற்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது பாதிப்படையும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம், இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி நிறையா காசை கொண்டு வந்து கொடுத்து அந்த காலேஜுக்காரங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாம்பு கடிச்சு இறந்ததுக்கு கூட அவங்க பணம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்களா. ஸோ அவருக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஆகுது. திரும்ப சாரா வந்துட்டு இங்கே வரதுக்காக வருவா. ஆனால் அவர் உன்ட்ட என்ன சொன்ன, நேற்று எக்ஸாம் இருக்கு போன்னு சொன்னல, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறாரு. ப்ரொஃபஸர் இவளை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறா. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவளும் வந்துட்டு எக்ஸாம் எழுத போயிடுவா. இந்த பக்கம் பார்த்தா ஜின்னுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. இப்போது அப்படியே மதியம் ஆகிடுது, அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும் அவளுக்கு. ஸோ சாரா வந்துட்டு இனிமேல் இங்கே வந்துடலாம். அப்போது கால் பண்ணி பார்க்குறாரு எக்ஸாம்லாம் முடிஞ்சான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ப்ரொஃபஸர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசுகிறா, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறா. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை என்ன ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க, அது எதுவும் எமர்ஜென்சி போல், நான் சீக்கிரம் போய் என்னென்னு கேட்டு வந்துடுறேன் ப்ரொஃபஸர், நான் வந்துடுறேன் ஓகேவா, நான் வந்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வச்சிருவார். ஆனால் ஃபோனை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. கிட்டத்தட்ட மணி 5 ஆகுது. எங்கே போயிட்டாவா, எக்ஸாம் முடிஞ்சு காலேஜை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐன் நீ இருந்துப்பியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்களா. நான் சாரா காணோம் என்னென்னு பார்த்துட்டு வரேன், எனக்கு எதுவுமே சரின்னு படலை, நீ பத்திரமா இரு, நர்ஸை கூட விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது நேராக இவர் காலேஜுக்கு போகவும் காலேஜ் கேட்டெல்லாம் பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தம்பி என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த வாட்ச்மேன். என்னோடய திங்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரணும், எனக்கு கீ கொடுக்குறீங்களா அப்படிங்கவும், கீ எங்கிட்ட இல்லை தம்பி, இப்போ தான் ப்ரொஃபஸர் வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு சொல்லி கேட்க, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர் அந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பாருல அவருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வாங்கிட்டு போனார் அப்படின்னு கேட்கவும், தெரியல உங்களை மாதிரி தான் எதையோ மறந்துட்டு வந்துட்டாராம், ஸோ வாங்கிட்டு போனார். இவருக்கு மாதத்தில் 2 தடவை இதே வேலை தான், அடிக்கடி எதையாவது மறந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறது அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. மாதத்தில் 2 தடவையா அப்படின்னு கேட்க, ஆமாம் தம்பி,
இவர் 2 மாதத்துக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி தான் திடீர்னு வந்து நான் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் சாவி கொடுங்கன்னு கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போப்பா மேலே தான் இருப்பார் போய் எடுத்துக்கோங்க உங்கள் திங்ஸை, வரும்போது சாவி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க, பூட்டாமல் போயிடுவார், நான் தான் மறுபடியும் இருக்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கவும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. கரெக்டாக ஓடி போயிட்டு பார்த்தா அந்த டோர் வந்துட்டு லாக் ஆகிருக்கு. இவர் வெளியே இருந்து கதை தட்டிகிட்டே இருக்காரு, உள்ளுக்குள்ளே லாக் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ளே லாக் ஆகிருக்கவும் கதை தட்டிகிட்டே இருக்காரு, கதை தருங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அது சாராக்கு நல்லா கேட்குது. அவள் கத்துறா, சார் ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு. ஆக்சுவலாக அந்த ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் தான் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுவார் போல். இப்போது இவ்வளோ வந்துட்டு கத்திட்டே இருக்கிறா, சார் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே கத்துறது வெளியே கேட்காது. ஸோ ஆனால் உள்ளே ஏதோ தப்பாக நடக்குதுங்கிறது மட்டும் ஜின்னுக்கு அது புரிஞ்சுட்டு அந்த பக்கத்தில் அந்த ஃபயர் இதெல்லாம் இது வந்தால் ஏதோ வச்சுருப்பாங்கள்ல ரெட் கலர் இரும்பில், ஸோ அதை எடுத்து அப்படியே போட்டு கதை ஓட்டு உடச்சிட்டு இருக்காரு. இந்த சத்தம் அந்த வாட்ச்மேனுக்கு கேட்குது. அவர் அப்படியே பார்க்குறாரு, மேலே இருந்து அதாவது கீழேருந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி ஜின் போட்டு எல்லாம் உடச்சிட்டு இருக்க, என்னாச்சு இந்த சாருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருந்தா நாளைக்கு நம்மள தான் கேள்வி கேட்பாங்கன்னு அவர் மேலே ஓடி வர இப்போ தான் அவருக்கு புரியுது என்னாச்சு, ஏன் அப்படி உடைக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி உள்ள ஏதோ பிரச்சனை, கதவு திறக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இருப்பா இது உள்ளேருந்து திறக்க முடியலைன்னா நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி கத்தி மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதை ஏதோ இது பண்ணி ஒரு மாதிரி லைட்டாக ஒரே இடத்துல இது பண்ணிகிட்டே இருக்காரா. ஸோ டக்குன்னு அது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதும் பார்த்தா 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டி பொட்டி மாதிரி இருக்குது, கண்ணாடி பொட்டி. அதுக்குள்ளே பாம்பு, அந்த பாம்பு பெருசாக இருக்கும்ல அது இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் அந்த பாம்பு இருக்க, கீழே பார்த்தீங்கன்னா சாரா கிடக்குறா. சாரா மேலே இவன் கிடக்குறான். அவளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் கத்திக்கிட்டு இருப்பா. கரெக்டாக இந்த மாதிரி கதவு திறந்ததும் அவன் ஷாக்காக திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஜின்னு. அவ்வளோதான், அவருக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒரே ஒரு உத தான் எத்து விடுறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய அதாவது பெரிய பில்டிங் இல்லையா, மேலே இருக்கிற ஃப்ளோரு. ஸோ இவர் அந்த கோவத்தில் எட்டி ஒரு உதைக்க அந்த கண்ணாடி கிளாஸ் தான், அதுவும் வந்துட்டு இவன் அப்படியே கொஞ்சம் அப்படியே பறந்து போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் முட்டி கீழே விழுந்து செத்தே போயிடுறான். ஆனால் ஜின் அதை பற்றி எதுவுமே கவலைப்படவே இல்லை. அவர் பாட்டுக்கு சாராவை வந்து தூக்கிட்டு உனக்கு ஓகேவா ஏதாவது அப்படின்னு கேட்க, இல்லை சார் அப்படிங்கிறா. அதாவது எதுவும் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து காப்பாற்றிட்டாரு. அப்போ தான் வந்துட்டு அவள் அந்த பாம்பை கை காட்டுறா. சார் இது அவன் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும் இவர் அதை பார்க்குறாரு. ஸோ இப்படி தான் அவர் பிள்ளைங்கள அந்த மாதிரி பிடிச்சி ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பு வச்சு கொத்த வச்சுட்டு இவன் பாட்டுக்கு விட்டு போயிடுது. ஸோ பாம்பு கடிச்சு தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் நிர்வாகம் இருக்கார்ல, அதாவது அந்த காலேஜ்காரங்க, ஸோ அவங்க வந்துட்டு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு இது தெரியாது. ஸோ காலேஜ் பேர் கெடக்கூடாதுன்னு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்குது. ஒரு வழியாக இப்போ தான் அதை கண்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் சாரா ரொம்ப பயந்துட்டு பதட்டில் இருந்தங்காட்டிக்கும் அவளை நார்மல் பண்ணுறதுக்கே வாட்ச்மேனுக்கும் ஜின்னுக்கும் ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஸோ அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜின்னை கட்டி பிடிச்சி வந்துருப்பா. அவ்வளோ பயம் அவளுக்கு. சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே முதுகில் டேப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வாட்ச்மேன் அண்ணா போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பாம்பை பார்க்கவே பயமாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த கண்ணாடி குணுக்கில் அது நெளிச்சிட்டே இருக்குது. அதை பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை பார்த்தா பயந்தே இருப்பீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே விழுந்தான் பார்த்தீங்களா அந்த ப்ரொஃபஸர், அவனோட நினைப்பே இப்போ தான் வருது. வாட்ச்மேன் அண்ணா தான் சார், அப்போ அந்த ஆள் அப்படிங்க என்னாச்சு இறந்துருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. தம்பி இது 8வது பில்டிங், இங்கேருந்து விழுந்தா பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ சாரா, இந்த வாட்ச்மேன், அப்புறம் ஜின் 3 பேரும் அப்படியே வந்துட்டு அந்த ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்து செத்து கிடக்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இங்கே பாரு சாரா, இங்கே நடந்த எதையும் நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம், புரியுதா? ஏன்னா அது உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். நீ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சார் அப்படிங்கிறா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லவும் வாட்ச்மேன் வந்துட்டு நீ என்ன தம்பி பார்த்துப்ப, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா நீங்கள் இங்கே நடந்தது எதுவும் வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்படி இருந்தாலும் அவள் போல்டாக வெளியே சொன்னாலுமே நாளைக்கு அவளே ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க, அதனால் இது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு சாராவும் கேட்குறா. அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, சண்டை போடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய்ட்டு சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வாட்ச்மேனுக்கு வருது பாருங்க கோவம். ஏப்பா இத்தனை பிள்ளைங்க, இந்த பிள்ளையோட 11வது பிள்ளை, அதான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளை தூக்கிட்டு போனியே அதையும் பாம்பு கடிச்சிருக்குது. இவன் இந்த பாம்பை இங்கே வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்கிறான், இது கூட தெரியாமல் காலேஜ்காரங்க வச்சுருந்துருக்காங்க இவனை. இத்தனை பிரச்சனை தப்பெல்லாம் அவன் பண்ணிவிட்டு நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்க, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அவன் செத்துட்டான் சார் அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் அந்த மாதிரி கத்த,
செத்துட்டு போகிறான், அவன் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு வாட்ச்மேன் அண்ணா சொல்கிறாரு. அது செத்துட்டான், அது காரணம் யார்? நான் தானே கொன்னேன் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் எங்கே கொன்னீங்க? காலேஜெல்லாம் போட்டுனதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரு எதையோ மறந்துட்டேன்ட்டு என்கிட்ட வந்து சாவி வாங்கிட்டு போனார். சரி நானும் சாவி கொடுத்து அனுப்புனேன். ரொம்ப நேரம் வரலை, என்னாச்சுன்னு சொல்லி மேலே வந்து பார்த்தா இந்த மாதிரி ரூமில் பாம்பு ஒன்று மேய்ஞ்சிட்ருக்குது. அப்படியே எட்டி பார்த்தா அந்த பக்கம் அவர் விழுந்து கிடக்குறாரு. ஸோ இந்த பாம்பை பார்த்து பயந்து அவர் அங்கேருந்து தவிரி விழுந்து செத்து போயிட்டாரு. இது தெரியாமல் நீங்கள் என்ன சார் நீங்கள் கொண்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் அப்படியே பிளேட்டை மாற்றி போட ஒரு நிமிஷம் ஜின்னே அமைதியாயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா சாராவுக்கும் அப்படி தான் ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி 2 பேரும் அந்த வாட்ச்மேனே பார்க்க, என்னப்பா பொய் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தப்பு இல்லை, அவன் இருந்திருந்தா இன்னும் எத்தனை பிள்ளைங்களை கொண்டு இருப்பான். அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளையாவது படிக்கட்டும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து காலேஜில் சேர்த்துறாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்து இவன் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்துருக்கிறான். இவனுக்கு இந்த சாவெல்லாம் பத்தாது தான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முதல்ல ஜின்னையும் சாராவையும் அந்த வாட்ச்மேனை அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டதுக்கப்புறமா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, சிசிடிவி, அது எல்லாமே இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் செக்யூரிட்டி ரூமில். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ரிமூவ்லாம் பண்ணி விட்டுறாரு. எல்லாமே இதில் இவங்க இந்த பக்கமே வராத மாதிரி பண்ணி விட்டுட்டு இவர் பாட்டுக்கும் கீழே போய் பார்க்க, அதாவது எதிர்ச்சியாக கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நார்மலாக இவர் முதல்ல போய் பார்க்குற மாதிரி எங்கே காணும்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி தேடிட்டு போயிட்டுருப்பாரு. நார்மலாக தேடிட்டு போகிற மாதிரி தேடிட்டு போகிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படியே கிடக்குறீங்க, ஒன்றும் புரியல உங்களுக்கு. அவள் ஏன் காணோம், அவள் ஏன் லேட்டாக வரான்னு தெரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் கேம் விளையாடிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜின்னும் சாராவும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி விறுவிறுத்து வந்துட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இந்த சைடு காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணா அப்படியே நார்மலாக போகிற மாதிரி போயிட்டு, சார் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி கேட்குறாரு. அங்கே யாருமே இல்லை, ஆனாலும் அப்படி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கார், ரெக்கார்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு அவர் பாட்டுக்கு எதையும் பார்த்து பயந்து ஓடி வர மாதிரி வெளியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்ததுக்கப்புறமா அப்படியே மேலேருந்து அப்படி கீழே ஓடி வந்து கீழே இறங்கி பார்க்குறாரு. பார்த்தா இவன் இப்படி கீழே கிடக்குறானா, ஐயோயோன்னு சொல்லிட்டு நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக ஆக்டெல்லாம் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுறாரு. ஏன்னா போலீஸ்க்கு கால் பண்ணால் அது பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாரு. ஏன்னா ஒருத்தங்க இந்த மாதிரி செத்து கிடக்கும்போது போலீஸ்க்கு கால் பண்ண மாட்டாங்க, அவங்களை காப்பாற்றணும்னு நினச்சி தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. அதனால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவனை தூக்கி போட்டு அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ஆம்புலன்ஸில் தூக்கி வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது அவனுக்கு உயிர் இருக்குது. வாட்ச்மேனுக்கு அது ஏற்றுக்கவே முடியல. எப்படி இவன் சாகாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நியூஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி காலேஜில் பாம்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே பிடிச்சி கண்ணாடி டப்பால் அடைச்சி இவர் தான் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு. எங்கன்னா அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. நைட் டைம் யாருமே இல்லை. இவர் பாட்டுக்கு போயிட்டு அந்த பாம்பு இருக்குல்ல அதை எடுத்து கரெக்டாக அவன் மேலே விட்டாரா. இவனுக்கு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துருப்பான். செம்ம பயமாக இருக்குது அந்த பாம்பு பார்க்கும்போது, ஏன்னா அவன் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட அவன் கொஞ்சம் அசைஞ்சாலும் கூட அவ்வளோதான், அது வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அசையாமல் படுத்துட்ருக்க இவர் என்ன பண்ணுறாருனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த கோழி இறகு இருக்குல்ல, கோழி பொங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எடுத்து அவனோட காலை அப்படியே லைட்டாக கூசி விட, அவ்வளோதான். காலை கூசி விட்டால் கூசும்ல, அவன் காலை கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி டக்குன்னு வெடுக்குன்னு இழுக்க அந்த பாம்பு பார்த்திங்கன்னா அவனோட வயிற்று மேலே போட்டிருப்பாரு. நான் ஒரு மாதிரி அவனோட கண்ணு காது மூக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அப்படியே கடிச்சு வச்சிட, அவ்வளோதான். அவன் அங்கேயே வந்துட்டு துடிச்சு செத்து போயிடுறான். வாயிலெல்லாம் நுரத்தள்ளிடுது. இவரும் வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அப்படியே அந்த பாம்பை எடுத்து திருப்பி அதுக்குள்ளேயே போட்டுட்டு, இவருக்கு அதெல்லாம் பயம் இல்லை போல். ஸோ அப்படியே அதுக்குள்ளே டப்பாக்குள்ளேயே போட்டுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பாம்பை விட்டுட்டு இவர் அப்படியே மறுபடியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப போர் அடிக்குது, எங்கே தான் போனாங்க இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு ஃபோன் நம்பர் எடுக்கிறீங்க. சாராவோட நம்பர் எடுக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்படியே வந்து நிற்கிறாங்க. வந்துட்டிங்களா, நல்ல வேலை, நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். எங்கே நான் போனேன், உன்னை தேடிட்டு சாரும் சேர்ந்து வந்தார், என்னை தனியாக விட்டு வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. அவளுக்கு லைட்டாக அங்கங்கே கண்ணத்துலாம் அடிபட்டுருக்குது. ஒரு மாதிரி சேடாக இருக்கிறா, பதட்டமாக இருக்கா, பயந்து போயிருக்கா. ஏய் சாரா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, அது உன்னை பூட்டின மாதிரியே என்னையும் தெரியாமல் வச்சு பூட்டிட்டாங்க, சார் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ஏண்டி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எதுவும் போய் சொல்லியே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. ஸோ நீங்கள் அங்கே நடந்ததெல்லாம் அப்படியே போட்டு வைக்கிறீங்க அப்படி நேரில் பார்த்த மாதிரி. அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஜின்னு அப்படி தான் ஒரு மாதிரி ஷாக்கா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி ஜின்னோட சீட்டில் இந்த மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இது ஓட்டுறதுக்கு போயிருப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் அதுக்காக போகலை,
உங்களோட சீனியர் அக்கா ஒருத்தங்க, அதாவது இதே காலேஜில் உங்களோட சீனியராக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சொந்தக்காரங்க கிடையாது, பட் ஒரு சில பேர்த்த மட்டும் நம்ம தங்கச்சியா அக்காவா கூடவே பறக்காட்டியும் ஏற்றுப்போம்ல, அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸு. எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணுற எல்லா ஃப்ராட் வேலைக்கும் அவங்களுக்கு கூட்டு அவங்கள வந்துட்டு உங்களை காப்பாற்றி காப்பாற்றி விடுவாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கும். நீங்கள் காலேஜ் வந்துட்டு சேர்ந்த புதுசில் எல்லாம் ரேக்கிங் பண்ணப்போ கூட அவங்க தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்களா, அவ்வளோ க்ளோஸ் அவங்க. அந்த 10 பேர் இறந்து போனாங்கல்ல பொண்ணுங்க, அதில் அவங்களும் ஒருத்தங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு சும்மா செத்த மாதிரி உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் நல்லாவே பார்த்துட்டு போயிருந்துருப்பீங்க. அந்த அக்கா அன்னைக்கு நான் ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு கிளம்புவேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்களும் சாராவும் சரிக்கா பாயின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கா இறந்து போயிட்டாங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாகவே, அதாவது லாஸ்ட்டாக 10வது ஒரு பொண்ணு இறந்துச்சுல, அந்த 10வது இறந்தது இவங்க தான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அடிக்கடி அந்த ஸ்டாஃப் ரூம் பக்கம் போவீங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ஸ்டாஃப் ரூம் பக்கமே தான் இறந்து கிடந்திருப்பாங்க, அதாவது முன்னாடி பின்னாடி சைடில் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு நிறைய இடத்துல கேமராலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு அதுக்கு சான்ஸே கிடச்சிருக்காது. சரி, ஓகே, எப்போ வந்தாலும் அந்த ப்ரொஃபஸர் துரத்தி விட்டுறான். பட் இப்போது ஜின்னு இருக்கார்ல, கண்டிப்பாக எதனாவது நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல டேபிள் கடையில் கேமரா வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இவர் நம்மளை ரொம்ப பண்ணிட்டாரு, இதை மட்டும் ஏன் நம்ம விடணும், நல்லா கம் போட்டு ஒட்டி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு அவரை உட்கார வைக்கிறதுக்காக நீங்கள் கம் போட்டு ஒட்டியிருப்பீங்க, அவர் வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாவே எதாச்சியாக தெரியாமல் நீங்களே வந்துட்டு அதில் வலிக்கி விழுந்துருவீங்க அந்த சேர் மேலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நடந்திருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கே ஷாக்காக இருந்திருக்கும். நீங்கள் கேமராவே அன்றைக்கி தான் வச்சுருப்பீங்க, பட் கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய பாம்பு அந்த ட்ராவில் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அதாவது ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு ஜின்னோட டேபிள் இருக்குல்ல, ஸோ அந்த டேபிள் கிட்ட தான் அந்த இது இருக்குது, அந்த டேபிள் கடையில் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சாராக்கு என்ன நடக்குதுங்கிற கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் ஏன் பதட்டப்படலைன்னா, ஜின் வந்துட்டு காப்பாற்றிடுவார் போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் தான் அந்த அக்காவே கொண்டு இருக்காங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பீங்களே தவிர, கண்டுபிடிச்சது என்னமோ பார்த்தீங்கன்னா ஜின் தான். ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அவனுக்கு எதிரான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. அதை கொண்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் போலீஸில் ஒப்படைச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன், நிறைய இடத்துல கேமரா, சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபைனலாக ஒரு 1 மந்த் ஆகுது. நீங்களும் ரெக்கவர் ஆகிட்டீங்க. உங்கள் வீட்டில் இருந்துட்டு ஜின் கூட அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பீங்க. அவரும், ஏய் நான் ப்ரொஃபஸர் டி, கொஞ்சமாவது மரியாதை கொடு அப்படிம்பாரு. ஹலோ, காலேஜில் தான் நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர், இங்கே எனக்கு பாய் ஃப்ரெண்ட், நான் அப்படித்தான் வாட போடான்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ரொமான்டிக்காக கொஞ்சிட்டு பேசிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு ஒரு கால் வருது. சரி வை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஸோ அந்த கால் அட்டன் பண்ணி பேசவும் எங்கேயோ வர சொல்லியிருப்பாங்க போல். இவரும் போகிறாரு. போய் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் இறந்துருப்பான்ல, அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பியே வந்துடுறீங்க. அவர் அந்த ஃபைல் எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கா, நீங்கள் டக்குன்னு கதை திறந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி கிட்ட வந்து உட்காருவீங்க. ஏதோ கையில் வச்சுருக்காரா. ஸோ அதை வாங்கி படித்து பார்த்தா உங்களுக்கும் செம்ம ஷாக்கு. அப்படி என்ன அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு பயங்கர விஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ நீங்களும் இதுக்காக இவ்வளோ ஷாக்கானோ, அவனுக்கு பாம்பு கடிச்சங்காட்டிக்கு விஷம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் ஜின் வந்துட்டு கீழே ஃபுல்லாக படி அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் படித்து பார்க்குறதுல என்ன தெரியுதுன்னா, இவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ரேப் பண்ணி கொன்னுட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பாம்பை விட்டு கடிக்க வச்சிருவான். அந்த பாம்பை விட்டு கடிக்க வச்சதுக்கப்புறமா அந்த பாம்பு கடித்த இடத்துல இவன் வந்துட்டு அப்படி வாய் வச்சு நல்லா கடிச்சு அந்த பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ணி இழுத்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் போதம்பாங்கள்ல, அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் ஸ்மோக்கிங்க்கு. பட் இவன் இதுக்கு போல் இந்த மாதிரி மனுஷங்களை பாம்பு வச்சு கடிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பிளட்டை வந்துட்டு குடிக்கிறதுல இவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை குடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் ஏதோ ஆன்டிபயோட்டிக் இல்லை, அதாவது விஷம் ஏறாதுக்கெல்லாம் எதுவுமே எடுத்துருப்பான் போல். ஸோ கண்ணா பின்னா என்னென்னமோ இருக்குது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு அதை பார்த்துட்டு. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் ஜின்னுக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க, அவர் ஃபோனே எடுக்கலை.
எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணால் ஒரு ரிங்கில் எடுக்கிறாரா, எத்தனை ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம போய் நேரில் பார்த்துட்டு வரலாம், இன்றைக்கி நான் ரொமான்டிக் மூடில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போவீங்க. பட் போயிட்டு காலிங் பெல் அடித்தா கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ இவருக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் கதை கூட திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த ரொமான்டிக் மூடெலாம் போயிட்டு ஒரு மாதிரி வெறி ஆகிடுச்சு. என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த பால்கனி இருக்கும்ல, ஸோ அது வழியாக அப்படியே எகிரி குதிச்சு போயிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் வரீங்க. கரெக்டாக நீங்கள் பால்கனி எகிரி குதிச்சு வரும்போது, அவரோட பெட்ரூம்க்கு வரும்போது, அவர் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெறும் துண்டோட வருவாரா தலை தட்டிட்டு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கே கோவப்படுறது. மேடம் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே சரியாகாமல் பார்க்க, ஏய் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. சீ கையெடு அப்படின்பாரா. சீயா ஏன் நான் தொட்ட என்ன அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, இன்னும் நீ காலேஜ் முடிக்கல, நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டு தான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இப்படி தான், இவ்வளோ டிஸ்டன்ஸ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. தள்ளுன்னு சொன்னால் நீங்கள் எச்சா டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்க, அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே தான் ஜின்னை பார்த்துட்டு, இன்றைக்கி நான் ஒரே ரொமான்டிக் மோடில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா, எனக்கு என்ன தோணுதோ நான் அது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ரொமான்டிக் மோடில் இருக்கிற, என்ன தோணுதோ பண்ணுறியா, என்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கிற, ஒரு டைப்பாக பேசுகிற அப்படிங்கிறாரு. அப்படி தான் பேசுவேன், ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அவர் துண்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்துட்டு போய் பொத்துன்னு கீழே விழுந்துடா. அவ்வளோதான், அவருக்கு சமஷாக்கு கத்திடுவார். நீங்கள் ஒய்யோயோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்க, பாவம் ஜின்னு ஓடி போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அப்புறமா நிற்கிறாரு. நீங்கள் நான் இன்னும் அப்படி கண்ணை பொத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஜின் வந்துட்டு, ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாரா. நீங்கள் இன்னும் அவர் ட்ரெஸ் எது போடலன்னு நினச்சி பயந்துட்டு, இல்லை நான் போகிறேன், நீ அந்த பக்கம் தள்ளு, நான் வீட்டுக்கு போகிறேங்கிறீங்க. அவர் உங்களுக்கு கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கிட்ட வந்து உட்காந்துக்க. நீங்கள் நல்லா மூஞ்சில் கையை வச்சு அமர்த்திக்கிட்டு, ஐயோ தயவு செஞ்சு அக்கிட்ட போயிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அதெல்லாம் முடியாது, ஏன்னா நான் ரொமான்டிக் மோடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கையை கணத்தில் கொண்டு வந்து வைக்க, நீங்கள்னா ப்ளீஸ் வேணாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு மண்டக்குள்ளே என்னென்னமோ ஒரே டர்ட்டியாக தோணுது. ஆனால் அவர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, நீங்கள் தான் ரொம்ப டர்ட்டியாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி இந்த பக்கம் ஒரு சீன் இப்படி போயிட்டுருக்க. அப்படியே அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி ரூமில் அந்த செக்யூரிட்டி அண்ணா இருப்பார்ல, வாட்ச்மேன் அண்ணா, அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு, உன்னை கொல்றதுக்கு நானே சாவியெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணு இதே காலேஜில் படிக்க வச்சுருந்துருப்பாரு. ஸோ அந்த அன்னைக்கு இவரோட பொண்ணு இறக்குறப்ப கூட இதே மாதிரி தான் இவன் தான் வந்து சாவி வாங்கிட்டு போயிருந்திருப்பான். இவருக்கு என்ன தெரியும், பிள்ளை வீட்டுக்கு போயிட்டான்னு நினச்சிட்டு அவர் சாவியெல்லாம் கொடுத்துருக்கா. அடுத்த நாள் தான் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆகியிருக்கும். ஆனால் பாம்பு கடிச்சிதுன்னு சொன்னங்காட்டிக்கும் இவருக்கு சந்தேகம் அப்படி வரலை. ஆனால் ஃபைனலாக ஒரு வழியாக அவர் கடைசியாக கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜின் வரும்போது தான். அப்போ தான் அவருக்கே தெரியும், அப்போ அந்த பாவி தான் அன்றைக்கி என் பிள்ளையும் கொண்டானா, இவனுக்கு நானே சாவியெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம டென்ஷன் ஆகிருக்கும். அந்த கோவத்தில் தான் அவன் செத்தா சாகட்டும்னு சொல்லிட்டு மொத்த கதையும் மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் அவன் சாகாதங்காட்டிக்கும் இன்னொரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அதே பாம்பத்தை கொண்டு போயிட்டு அவன் மேலேயே விட்டு கொல்ல வச்சுருப்பாரு. ஸோ இதான் நடந்திருக்கும். இவர் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிட்ருக்கா. இது அப்படியே கட் ஆகுது இந்த சீன். அப்படியே இந்த பக்கம் வந்தா ஜின்னோட வீட்டில் நீங்கள் தான், ப்ரொஃபஸர் ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ரொமான்டிக் மோடில் இருக்கிறேன், விட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸ்லேருந்து 2 கையை அவர் அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் நான் கையை பிடிச்சி பிச்சாலுமே கண்ணை இருக்க மூடிக்கிட்டு இருக்க. கண்ணை தர அப்படிம்பாரு. மாட்டேன் அப்படிங்களா. கண்ணை தரடி அப்படிங்கிறாரு. மாட்டவே மாட்டேன், நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, போவட்டு ஆளுக்கு புத்தி, ஐயோ நீங்கள் ரொம்ப டர்ட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரும், ஏண்டி நானா பார்த்த நாளே கையை பிடிச்சி வளைஞ்சா, அப்புறம் பார்க்குற எல்லா பசங்க ஏன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம லிப் டு லிப் கிஸ் நான் கொடுத்தனா என்ன அப்படிங்கிறாரு. என்னது, யார் ஃப்ரெண்டுக்கு போய் கிஸ் பண்ணுது அப்படின்னு கேட்க, வேறு யார் மேடம், நீங்கள் தான், நீ தானே சாராக்கு கொடுத்த அப்படிங்கிறாரு. இல்லையே நான் அடி பண்ணல, சீ அப்படிம்பீங்களா. ஸோ அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். சாரா ஒரு நாள் சொல்லியிருந்திருப்பா. அதைத்தான் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட சொல்ல உங்களுக்கு நான் அசிங்கமாக இருக்குது. ஐயோயோ, அப்போ அதுக்கு தான் அந்த அன்னைக்கு அவள் என்னை தொடாத, என் கிட்ட வராதன்னெல்லாம் பேசினாளா. கருமம்
போய் அவளுக்கு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் போட்டு இப்போ தேய்க்கிறீங்க. ஸோ ஜின் சிரிச்சிட்டே எதுக்கு வாய் தேய்க்கிற அப்படின்பாரு. சீ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு ஷர்ட் போட்டிருப்பீங்களா, அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படியே இழுத்து உங்கள் வாய் போட்டு தேய்ச்சிட்ருக்க. அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. நீ அவ்வளோ கஷ்டப்படுற, அதை நானே போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணுறக்கா உங்ககிட்ட வர. போதுண்டிய கண்ணமலைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஒன் ஷாட் இதோட முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியல யார் ஃபுல்லாக பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு வழியாக இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக சியா குட்டி என்கிட்ட கேட்டது வேறு ஸ்டோரி. அதாவது when you fall in love with committed byன்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை வேணாம், அதாவது அதை பெருசாக அதாவது கதையை வேணான்னு சொல்ல, அந்த டைட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அந்த ஸ்டோரி தீமை எடுத்துக்கலாம், அதுக்கு டைட்டில் மட்டும் பர்வர்ட்டுன்னு மாற்றிக்கலான்னு நினச்சி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாதி நேரம் அப்படி தான் ஏதோ கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி எங்கேயோ போயிடுச்சு. திடீர்னு எனக்கு இந்த மாதிரி சீனெல்லாம் தோணம் காட்டிக்கும். சரி ஓகே, ஸ்டோரி இப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி முடிச்சிட்டேன். அதனால் இது சியா குட்டி கேட்ட ஸ்டோரியே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் பார்த்துதான் மன்னிச்சுக்கோங்க சியா குட்டி, நான் அந்த ஸ்டோரி இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஓகே, உங்கள்கிட்ட கேட்குறேன் நியர், அந்த டைட்டிலில் ஸ்டோரி போட்டேன், அதாவது அந்த தீமில். ஏன்னா சியா குட்டி கேட்டாங்க, அதாவது ஆல்ரெடி கமிட்டடான ஒரு பாய் மேலே லவ் வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் போட்டா கண்டிப்பாக அவங்களுக்காக நான் போடுவேன். பட் யாருக்கு போடுறதுன்னு தெரில. ஓகே, நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ முடிச்சிட்டேன். அப்புறம் டியர், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ மாதிரி போட்டு ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த சேனலில் வராது. ஏன்னா இந்த சேனலில் போட்டோம் அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளைலாம் வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த சேனலில் போடுறேன். இன்னொரு சேனல் வச்சுருக்கல, அது சும்மா காற்று வீசிட்டா இருக்குது. ஸோ அதில் நான் போட்டுடுறேன். அதோட லிங்க்கு நான் போஸ்ட்டில் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி வீடியோ போடும்போது அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். டடா, பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு தெரியல. டாடா டியர்.